ஓகே, வாட் இஸ் ரெக்கார்ட்? ரெக்கார்டுங்கிறது ரெகக்னைஸுங்கிறதும் சிம்பிளிசிட்டியுங்கிறது ஒருத்தவங்க ஒரு கம்பெனி இருக்குன்னா அந்த கம்பெனி வந்து ஒரு இன்ஃபர்மேஷன் கேதரிங் பண்ணுற மாதிரி வச்சுக்கலாம். தென் ரெக்கார்டுங்கிறது ரெகக்னைஸுங்கிறது இட் இஸ் ஆல்சோ கால்டு வந்து ஃபுட் பிரிண்டிங் வாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து அவங்களுக்கு பெயிண்ட் பண்ணி காட்டுறோம், ஒரு ரியல் டைம் சினாரியோ பார்ப்போம். ஓகே, இப்போ வந்து பார்த்திங்கன்னா இங்கே 2 கம்பெனிக்கு ஓகேவா. இங்கே ரெக்கானை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஆக்டிவ் ரெக்கானுக்கு பேசிவ் ரெக்கானுக்கு ஓகேவா. இப்போ வந்து நான் என்ன பண்ணுறேன், இது ஒரு கம்பெனி, ஃபார் எக்ஸாம்பிள் இது ஒரு கம்பெனி, இது ஒரு கம்பெனி. இங்கே வந்து ஹேக் சிஸ்டம், ஏதோ ஒரு நியூ சிஸ்டம் கன்சிடர் சிஸ்டம். ஓகே, இது 2 ஏதாச்சும் ஒரு சிஸ்டம் கன்சிடர் பண்ணிக்கோங்க ஓகேவா. இப்போ நான் என்ன பண்ணுறேன், இது வந்து ஆக்டிவ் ரெக்கானா ஓகேவா. ஆக்டிவ் ரெக்கான், இது வந்து ஆக்டிவ் ரெக்கான், இது வந்து பார்த்தீங்கன்னா பேசிவ் ரெக்கான் ஓகேவா. இது ரெக்கான் மீன்ஸ் வந்து ரெக்கக்னைஸ் பண்ணுறது ஓகேவா. இப்போ வந்து நான் என்ன பண்ணுறேன்னா ஒரு பேசிவாக இது வந்து ஏபிசி ஓகேவா. இது வந்து ஏபிடி ஓகேவா. இது இந்த கம்பெனி பேர் பார்த்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் கன்சிடர் பண்ணிங்க, ஜஸ்ட் ஒரு கன்சிடரேஷன். இது வந்து ஏபிடின்னு ஒரு கம்பெனி, இது வந்து ஏபிசின்னு ஒரு கம்பெனி. இந்த 2 கம்பெனி இப்போ வந்து நான் இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ணுறேன் ஒரு சிஸ்டம். இந்த கம்பெனி வந்து நான் ஹேக் பண்ண போகிறேன்னா ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணுவேன்னா, பேசிவ் மீன்ஸ் வந்து நான் ஜஸ்ட் இந்த இது வந்து ஸ்கேன்லாம் பண்ணணும், எனக்கு என்ன ஆப் வச்சு ஸ்கேன் பண்ணணும், இல்லை வந்து ஏதாச்சும் டூல்ஸ் வச்சு எப்படி ப்ரோ நான் இன்ஃபர்மேஷன் எடுக்கிறது, இல்லை வந்து வேறு ஒரு வெளி ஆளுக்கிட்ட வந்து கேட்டு இன்ஃபர்மேஷன் எடுக்கிறதா, அவங்கக்கிட்ட அந்த கம்பெனி ஆள்கிட்ட கேட்குறதா, அதெல்லாம் தேவையே கிடையாது. நீங்கள் வந்து ஒன்றுமே பண்ணதில்லை, ஜஸ்ட்டு என்ன பண்ணுங்கள், இங்கே வந்து நம்மளுக்கு வந்து கூகுள்னு ஒன்று இருக்கும், நம்மளுக்குனா கூகுள் இருக்கே ஓகேவா. சர்வர், இதுக்கு சர்வர் கன்சிடர் பண்ணிங்க. இந்த கூகுள் கிட்ட வந்து பேசிவாக நிறையா கேட்பேன். இது கூகுளே வந்து பார்த்திங்கன்னா, அதாவது ஐ மீன்ஸ் வந்து இந்த கம்பெனியோட டேட்டா வந்து பார்த்திங்கன்னா ஆன்லைனில் எங்கேயாச்சும் இருக்கும் ஓகேவா. ஆன்லைனில் எங்கே வேணால் இவங்களோட டீட்டெயில்ஸ் இங்கேருந்து எங்கேயாச்சும் இது லீக் ஆகிருக்கும் ஓகேவா. இவங்க வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுற டைமாக இருக்கட்டும், ஏதாச்சும் ஒரு டீட்டெயில்ஸ் வந்து ஆன்லைனில் இருக்கும். அந்த மாதிரி ஆன்லைன் டீட்டெயில்ஸ்லாம் வந்து சம் சைட்ஸ் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுப்போங்க. அதுதான் நம்ம பேசிவ்ங்குவாங்க. அந்த பேசிவ் வந்து மீன்ஸ் வந்து இப்போ நான் வந்து எதுவுமே அட்டாக் எதுவுமே பண்ணாமல் ஜஸ்ட்டு நான் கூகுளில் போய்ட்டு இந்த இன்ஃபர்மேஷன், அந்த கம்பெனி இன்ஃபர்மேஷன் வந்து பார்க்குறதுனா பேசிவ் ஓகேவா. இதுதான் வந்து பேசிவ். அது ஆக்டிவ் வந்து எப்படின்னா, இப்போ நான் நான் ஒரு ஹேக்கராக இருக்கேன்னா, இப்போ நான் என்ன பண்ணுவேன், இவங்களோட சிஸ்டம் வந்து ஸ்கேன் பண்ணி அவங்ககிட்ட என்னென்ன இன்ஃபர்மேஷன் இருக்குது இது போய் மேனுவலாக பண்ணுறது வந்து எல்லாமே பார்த்திங்கன்னா ஆக்டிவாக இருக்கும். இந்த மாதிரி பேசிவாக பண்ணுறது ஒரு ஆன்லைன் சைடில், ஆன்லைன்லேயே மேக்ஸிமம் எல்லா வேலையும் பண்ணுறது பேசிவ் ஓகேவா. ஸோ ரெக்கானை பொறுத்த வரைக்கும் 2 டைப் இருக்குது. ஒரு டைப் வந்து பார்த்திங்கன்னா ஆக்டிவ், இன்னொரு டைப் வந்து பார்த்திங்கன்னா பேசிவ். நெக்ஸ்ட் ஸ்லைட், லெட்ஸ் ஃபைண்ட் இந்த வெப் டெக்னாலஜி ஓகேவா. வெப் பேஸ் பண்ணி நம்ம வந்து ஒரு கண்டுபிடிக்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து ஒரு ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கள், வேப்சர்னு ஒன்று, இந்த மாதிரி வேப்சர் எக்ஸ்டென்ஷன், இந்த மாதிரி வாப்சர் எக்ஸ்டென்ஷன் போட்டுருங்க. ஜஸ்ட்டு இந்த இருக்குல்ல வாப்சர் எக்ஸ்டென்ஷன் போட்டிங்கன்னா கெட்டு, நீங்கள் வந்து க்ரோமாக இருக்கலாம், எதுவாக வேணா இருக்கலாம், ஜஸ்ட்டு நீங்கள் போய்க்குங்க. ஜஸ்ட்டு போய்ட்டு நான் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன். ஸோ ஜஸ்ட்டு நீங்கள் இப்படி கெட்டுன்னு கொடுத்தீங்கன்னா ஆட் பண்ண கேட்கும். ஆட் ஆகிடுச்சுன்னா உங்களில் இந்த இருக்குல்ல இந்த சைடில் உங்களுக்கு எக்ஸ்டென்ஷன் இருக்கும், க்ரோமில் எங்கேயாச்சும் இருக்கும். இந்த மாதிரி எங்கேயாச்சும் போய் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி எக்ஸ்டென்ஷன் ஜஸ்ட்டு டவுன்லோட் ஆகும். டவுன்லோட் ஆகிட்டு உங்களுக்கு தானாக இன்ஸ்டால் ஆகி தானாக இந்த மாதிரி வந்துடும் ஓகேவா. இந்த மாதிரி வந்துடும் ஓகேவா. இது என்ன பண்ணலாம்னு சொல்கிறேன். ஓகே, ஒரு நிமிஷம் ஆட் ஆகிட்டுக்கு வெயிட் பண்ணுவோம். ஓகே, இப்போ நான் வந்து ஆட் ஆகிடுச்சு. இப்போ நான் என்ன பண்ணுறேன், வெப்சைட் போய்ட்டுக்கிறேன். அதில் போய்ட்டிங்கன்னா இன்ஸ்டாலேஷன் சக்ஸஸ்ஃபுல்னு உங்களுக்கு இந்த மாதிரி வந்துடும் ஓகேவா. பார்த்தீங்கன்னா செக் யுவர் கோ டு வெப்சைட் ஐடென்டிஃபைண்ட் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க, எப்படி யூஸ் பண்ணணும் என்னதுன்ட்டு உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. ஜஸ்ட்டு நீங்கள் இந்த மாதிரி போய்ட்டிங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா இது இப்போ வந்து நான் ஒன்றும் இல்லை, ஜஸ்ட்டு வந்து இப்போ ஏதாச்சும் ஒரு சைடு எடுத்துங்க, எந்த சைடுக்கு வேணால் எடுத்துக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஃபேஸ்புக்கு, இன்ஸ்டாகிராமாக எடுத்துப்போம். இப்போ நான் ஃபேஸ்புக் போகிறேன். இந்த ஃபேஸ்புக் போய்ட்டு இந்த வேப்சர்னு இருக்குல்ல, இந்த வேப்சர் நான் ஜஸ்ட்டு நான் கொடுக்குறேன். இந்த ஃபேஸ்புக்கு உள்ளே போய்க்கிறேன், சைட்டுக்கு போய்க்கிறேன். இந்த வேப்சர்னு இருக்குல்ல, இப்போ போய்ட்டு நான் வேப்சர் கொடுத்துருவேன். இப்படி போய்ட்டோன்னா அவங்க என்னென்ன டெக்னாலஜிலாம் யூஸ் பண்ணியிருக்காங்க உங்களுக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து ஒரு ஃபுல் ஸ்டாக் டெவலப்பராக இருக்கீங்க, இல்லை வந்து ஒரு ஆண்ட்ராய்ட் டெவலப்பர், ஏதாவது டெவலப்பர் சைடில் இருந்தீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா அவங்க எதுவும் நியூவாக எதுவும் யூஸ் பண்ணுறாங்கன்னா நீங்கள் தாராளமாக பார்க்கலாம். இப்போ இந்த சைடு என்னென்ன யூஸ் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா செக்யூர் ஒரு ப்ரோட்டோகால்ஸ், செக்யூர் ஒன்று யூஸ் பண்ணுறாங்க, ஃப்ரேம் ஒர்க் யூஸ் பண்ணுறாங்க. இவங்க HTTP 3 யூஸ் பண்ணுறாங்க, ஓப்பன் கிராஃபிக்ஸ் ஒன்று யூஸ் பண்ணுறாங்க. இதுவே வந்து நம்ம ஆல்டர்னேட்டிவாக இன்ஸ்டாகிராம் போய் பார்ப்போம் ஓகேவா. இன்ஸ்டாகிராமில் நான் போய் பார்க்குறேன். ஓகே, இன்ஸ்டாகிராம் போகும்போது ஜஸ்ட்டு நான் வந்து வேப்சர் கொடுக்குறேன்.
ஓகே. கொஞ்சம் இன்ஸ்டாகிராமில் போய் பார்த்தீங்கன்னா இவங்க ப்ரோக்ராம் யூஸ் பண்ணுறாங்க. லாங்குவேஜ் வந்து பார்த்தீங்கன்னா நோடு ஜேஎஸ்என் நோடு யூஸ் பண்ணியிருக்காங்க. ரெண்டாவது வந்து இவங்க வெப் ஃப்ரேம் ஒர்க் யூஸ் பண்ணியிருக்காங்க. மார்க்கோன்னு இந்த மாதிரி யூஸ் பண்ணியிருக்காங்க. அப்புறம் HTTPS 3 வெர்ஷன் இந்த மாதிரி யூஸ் பண்ணுறாங்க. தென் வந்து நம்ம நிறையா இது பார்க்கலாம். இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் சம் சைட்ஸ். ஓகே, இவங்க மைக்ரோசாஃப்ட் சைடாக போமே. ஓகே, மைக்ரோசாஃப்ட் சைட்டுக்கு போயிட்டு அவங்க சைடில் போய் பார்த்தா இந்த மாதிரி நீங்கள் வந்து என்னென்ன இதுக்கெலாம் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்களோ அந்த மாதிரி நீங்கள் அவங்களோட யூஸ் பண்ணுற ப்ரோட்டோகால் செக்யூரிட்டிஸ் இந்த மாதிரி நிறையா பார்க்கலாம். ஓகே, ஜஸ்ட்டு ஒரு ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் நிறையா சைடு வச்சுருக்கேன். இப்போ வந்து ஹூஇஸ் லுக்கப்பு இந்த மாதிரி நிறையா சைடு வச்சுருக்கேன். ஜஸ்ட்டு வந்து நீங்கள் வந்து ஹூஇஸ் லுக்கப்னு போடலாம். ஹூஇஸ் லுக்கப் போட்டிங்கன்னா இந்த மாதிரி நிறையா பேசிவாக சைட்ஸ் கிடைக்கும். அப்படி இல்லைனா நீங்கள் வந்து ஆல்டர்னேட்டிவாக வந்து தென் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பேசிவாக டொமைன் செக்னு போடலாம். டொமைன்
டொமைன் செக்கிங் சைட்ஸ் இந்த மாதிரி போடலாம், ஆன்லைன் போடலாம். இந்த மாதிரி நிறைய சைட்ஸ் இருக்குது. ரெண்டாவது வந்து நீங்கள் டெஸ்டிங் இப்போ ஒரு சைடை டெஸ்ட் பண்ண போகிறீங்க, பாசிட்டிவாக ஒரு இன்ஃபர்மேஷன் எடுக்க போகிறீங்கன்னா அது வந்து ஒரு இல்லீகல் விஷயம் பண்ணுறாங்கன்னா அந்த மாதிரி பாருங்கள். இல்லை வந்து டெஸ்டிங் சைட்ஸ்னு நிறையா லோக்கலில் ஃப்ரீயாகவே இருக்கும். நான் டெஸ்டிங் சைட்ஸ் நான் இருந்தாலும் நம்மளோட யூடியூப்பில் கொடுக்குறேன். அந்த மாதிரி சைட்ஸ்லாம் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா அன்வான்டாக ஒரு ஆர்கனைசேஷன் சைட்ஸை நீங்கள் யூஸ் பண்ணும்போது சம் ப்ராப்ளம்ஸ்லாம் வரும். ஓகேவா? இப்போ வந்து நான் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் ஓகே, இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஓடிடியில் சம் இல்லீகல் ஆக்டிவிட்டி இருக்கிற மூவிஸ்லாம் எடுத்து பண்ணுறாங்க. இவங்களோட இன்ஃபர்மேஷன் பார்க்கலாம். ஜஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நான் யூஸ் பண்ணுற ஓஎஸ் லுக்கப் டூல்ன்ட்டு ஆன்லைனில் ஒரு சர்ச் டொமைன் நான் இப்போ கொடுக்குறேன். இந்த சைட்டோட டீட்டெயில்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இவங்களோட நோ மேட்சஸ் ஐடென்டி லாஸ்ட்டு இவங்க டேட்டாபேஸ் அப்டேட் பண்ண டேட்டாபேஸுங்கிறது அவங்களோட மீன்ஸ் வந்து அவங்களோட மூவிஸ் இந்த இல்லாமல் நிறைய வச்சுருக்காங்க, அப்டேட் பண்ணுறாங்க. லாஸ்ட்டாக எப்போ அப்டேட் பண்ணாங்கன்னு போட்டிருக்காங்க, அவங்க டைம் அப்டேட் பண்ணதுலேருந்து. தென் அவங்களுக்கு இவங்களோட யூஸ் பண்ணுற எஸ்என்டிபி ப்ரோட்டோகால்ஸ் என்னென்ன யூஸ் பண்ணுறாங்க, ப்ரோட்டோகால்ஸ்லாம் என்னென்ன ப்ரோட்டோகால்ஸ் இருக்குன்ட்டு நம்மளுக்கு கொடுத்துருக்கு. தென் நான் வேறு எதுவும் அடிஷ்னலாக எதுவும் இன்ஃபர்மேஷன் இல்லை. ஓகே, நெக்ஸ்ட் வந்து இந்த சைட் ட்ரை பண்ணி பார்ப்போம். ஓகே, கேனாட் ரீடு. ஓகே, இது வேலைக்கு ஆகலை. சரி, ஓகே, இது வந்து பார்த்திங்கன்னா ப்ரொஃபஷனல் சைட்ஸ். இந்த சைடில் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஓகே, கேப்சா வெரிஃபை பண்ணணும் கேட்குது, பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு கோ கொடுத்துரும். ஓகே, இப்போ நான் வந்து பேசிவ், இது வந்து பார்த்திங்கன்னா பேசிவ்ஸ், நம்ம பண்ணுறது எல்லாமே பேசிவ். ஓகேவா? சம்டைம்ஸ் ஆகும். ஓகே, ஆகட்டும். அனதர் சைட் ட்ரை பண்ணுவோம். ஓகே, இப்போ 2 சைட்ஸ் லோட் ஆகிட்டுருக்கு. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஃபுல் டீட்டெயில்ஸ் கிடச்சிருச்சு. இப்போ இவங்களோட ஹூஇஸ் ரெக்கார்டில் போய் பார்த்தீங்கன்னா இவங்களோட ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா அவங்க வேறு எங்கேயோ ஹோஸ்ட் பண்ணியிருக்காங்க. இவங்க டேட்ஸு, எக்ஸ்பிளைன் டேட்டு, அவங்க யூஆர்எல், ரெஜிஸ்ட்ரேஷன், அவங்களோட டீட்டெயில்ஸ் கிடச்சிருக்கு. தென் அவங்களோட ஐபிஸ், தென் அவங்களோட டொமைன் ரெஜிஸ்ட்ரேஷன் கொஞ்சம் கிடச்சிருக்கு. சம் ஓகே, ஓரளவு டீட்டெயில்ஸ் கிடச்சிருக்கு. ரொம்ப எக்ஸாக்டாக கிடைக்கலாம் கூட ஓரளவு கிடச்சிருக்கு. இந்த மாதிரி நம்ம 1-2 டீட்டெயில்ஸ் பார்க்கலாம். தென் வந்து அவங்க ஓகே திருப்பி வந்து பார்த்திங்கன்னா அவங்க நேம் சர்வர் கட்டுது, அவங்க யூஸ் பண்ணுற சர்வர் க்ளவுட்ஃபேர். தென் இந்த மாதிரி நம்ம ஓரளவு டீட்டெயில்ஸ் பார்க்கலாம், அதில் செக் பண்ணி பார்க்கலாம். இந்த மாதிரி ஒரு பேசிவாக நீங்கள் பார்க்கலாம். இதில் வந்து நீங்கள் கூகுள் கூட ட்ரை பண்ணி பார்க்கலாம். இப்போ நான் அந்த சைடு எடுத்தேன்னா இந்த சைடில் போய்ட்டு ஜஸ்ட்டு வந்து www.google.com நான் போடுறேன். google.com போட்டு நீங்கள் ஜஸ்ட்டு கொடுத்தீங்கன்னா ஜஸ்ட்டு கூகுளோட இன்ஃபர்மேஷன் கிடைக்கும். இந்த மாதிரி நிறைய இன்ஃபர்மேஷன் நீங்கள் பார்க்கலாம். அது ஒரு மெத்தட். பார்த்தீங்கன்னா அந்த கூகுளோட இன்ஃபர்மேஷன்ஸ் என்எஸ்ங்கிறது ஒன்றும் இல்லை, நேம் சர்வர்னு அர்த்தம். நேம் சர்வர்ஸ். ஓகேவா? நம்ம பார்க்கலாம் நேம் சர்வர்னால் என்னன்ட்டு. ஓகே, இவங்க யூஸ் பண்ணுற ஓவரால் இந்த மாதிரி நீங்கள் பேசிவாக வந்து டீட்டெயில்ஸ் எடுக்கலாம் ஒரு சைடை. ஓகேவா? தென் வந்து ஓசியன் ஃப்ரேம் ஒர்க் பார்ப்போம். ஓகே, இப்போ நான் ஓசியன் டூல் போகலாம். லைக் ஓசியன் ஃப்ரேம் ஒர்க்கு நீங்கள் ஜஸ்ட்டு டேரெக்டாக சர்ச் பண்ணிங்கன்னா அந்த மாதிரி வரும் ஃபஸ்ட்டு சைட். இப்போ இந்த மாதிரி ஓசியன் ஃப்ரேம் ஒர்க்.com வந்துடும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா யூசர் நேம், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ உங்கள் நேம் வந்து யூசர் நேம் ஏதாச்சும் வச்சுருக்கீங்கன்னா ஸ்பெசிஃபிக், அதாவது இப்போ ஸ்பெசிஃபிக்காக நம்ம தேர்ட் பண்ணால் அமேசான் யூஸரா, டின்னர் இந்த மாதிரி நிறையா யூசர் நேம் இருக்கும். இல்லை என்னோடய நேம் வந்து ஜஸ்ட் செக் பண்ணுன்னு நான் கேட்குறேன். இப்போ வந்து என்னோடய நேம் வேறு எதுலேக்கா, ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ மதன் கௌரின்னு நம்ம போடுவோம். மதன் கௌரி இல்லை வந்து வேறு ஒரு ஃபேமக்ஸாக இஃபான் இந்த மாதிரி நேம்லாம் போட்டிங்கன்னா உங்களுக்கு அசால்ட்டாக வந்துடும். நீங்கள் வந்து உங்களோட நேம் ட்ரை பண்ணி பாருங்கள் எதுவும் கிடைக்குதா இல்லையான்ட்டு. மோர் தென் சைட்ஸில் யூசர் நேம் இருக்குது. ஓகே, இப்போ வந்து இங்கே செக் பண்ணி பார்ப்போம். இங்கே வந்து எவன் என்னோடய இன்ஸ்டாகிராம் ஐடி நான் ட்ரை பண்ணி பார்க்குறேன். ஓகே, என்னோடய நேம் எதுலேயும் இருக்கா? ஓகே, இதுலேயும் வரல. இந்த மாதிரி நீங்கள் உங்கள் யூசர் நேம் போட்டு பார்க்கலாம், ட்ரை பண்ணி பார்க்கலாம். இப்போ இல்லைனா ஆக்டர் விஜய் ட்ரை பண்ணி பார்ப்போம். விஜய் நேம் கொடுத்து பார்ப்போம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா விஜய் நான் கொடுக்குறேன். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சோஷியல் மீடியா ஒரு 600 சைட்ஸில் இருக்குது. இப்போ எல்லாத்துலேயுமே நம்மளுக்கு கிடைக்கும் விஜய்ன்ட்டு. வேறு எங்கேயும் இருக்கா, அவரோட டீட்டெயில்ஸ் எங்கெங்கே இருக்குன்ட்டு ஓரளவுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும்.
இந்த மாதிரி ஒரு 600 சோஷியல் மீடியா இருக்குது. ஜஸ்ட்டு நம்ம குரூப் 1 குரூப் 2 இந்த மாதிரி கொடுத்துக்கலாம். கொடுத்துட்டு உங்களுக்கு டேட்டிங் சரி இப்போ டேட்டிங் சைட்னா டேட்டிங் சைடில் இப்போ வந்து உங்களுக்கு யாரோ பிடிச்சிருக்குன்னா அவங்களோட இன்ஃபர்மேஷன் நீங்கள் பார்க்கணும், டேட்டிங் சைடில் போய் பார்க்கலாம். அவங்களோட இமெயில் வேணும் எனக்கு, அவங்களோட பாஸ்வேர்டு வேணும், அவங்க எங்கெங்கே இருக்காங்க இந்த மாதிரி நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஓகேவா? தென் வந்து நான் இப்போ இமெயில் சர்ச் கொடுக்குறேன். இமெயில் சர்ச் கொடுத்து இமெயில் சர்ச் கொடுக்குறேன். என்னோடய மெயில் ஐடி போடுறேன். ஓகே, இப்போ நான் வந்து என்னோடய இமெயில் சர்ச் கொடுத்துருக்கனால இமெயில் எதுவும் இருக்கா, என்னோடய டீட்டெயில்ஸ் எதுவும் இருக்கா நான் கேட்டு போயிடுறேன். ஓகே, என்னோடய யூசர் நேம் மட்டும் தான் ட்ரை பண்ணியிருக்கு, வேறு எதுவும் பெருசாக இல்லை. சரி நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம். இப்போ யூசர் நேம் மட்டும் கொடுத்தனா யூசர் நேம் கட்டிடுச்சு. ஓகேவா? இப்போ வந்து இமெயில் அட்ரஸ் கொடுத்து பார்ப்போம். இமெயில் அட்ரஸில் பார்த்தீங்கன்னா நிறையா இருக்குது. இப்போ என்னோடய இமெயில் அட்ரஸ் வேறு எங்கேயாச்சும் போயிருக்கா அப்படின்னு செக் பண்ணுறதுக்கு போயிட்டிங்கன்னா ப்ரீச் டேட்டா அந்த மாதிரி நிறையா இருக்கும். இமெயில் சர்ச் பண்ணால் உங்கள் இமெயிலில் அந்த இமெயில் எங்கெங்கெல்லாம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு காட்டும். இப்போ காமன் இமெயில்ஸ் ஃபார்மேட்ஸில் போய் பார்க்கலாம். இப்போ என்னோடய இமெயிலில் இருக்கிற டேட்டா இது எல்லாம் எங்கேயும் போயிருக்குன்னா ப்ரீச் டேட்டாவில் போய் பார்க்கலாம். மெயில் பிளாக் லிஸ்ட் ஆகிருக்குன்னு பார்த்தீங்கன்னா அந்த இப்போ உங்களுக்கு அன்வான்டாக அது ஒரு மெயில் வருதுன்னா அவங்க த்ரெட்டன் பண்ணுறாங்க இல்லை வேறு எதுவும் பண்ணுறாங்கன்னா இதில் போய் செக் பண்ணி பார்க்கலாம். இப்போ வந்து என்னோடய மெயில் ஐடி வந்து வேறு எங்கேயும் லீக் ஆகிருக்கா இல்லையான்னு போய் பார்க்குறதுக்கு இவங்க இப்போ ப்ரீச் டேட்டான்னு ஒன்று கொடுத்துருங்க. சரி ஓகே, இதில் இந்த சைடில் போய் பார்ப்போம். ஓகே, இப்போ என்னோடய மெயில் ஐடி கொடுத்துட்டேன். என்னோடய மெயில் ஐடி கொடுத்துட்டு நான் செக் பண்ணி பார்க்குறேன். ஓகே, என்னோடய மெயில் ஐடி வந்து குட், எங்கேயுமே வந்து அவ்வளோவா இல்லை. பட் ஆனால் 1-2 விஷயத்தில் மட்டும் எங்கேயாச்சும் லீக் ஆகிருக்கா பார்ப்போம். தென் வேறு ஏதாச்சும் அனதர் மெயில் ஐடி ட்ரை பண்ணி பார்ப்போம். ஓகே, இங்கே வந்து 7 கொடுத்து பார்க்குறேன். இது என்னோடய ஓல்டு மெயில். இந்த ஓல்டு மெயில் ட்ரை பண்ணி பார்ப்போம். இந்த மெயில் உங்களோட மெயில் ஐடி கொடுத்து பாருங்கள், வேறு எங்கேயாச்சும் இருக்கா. உங்கள் இது குட்டுன்னு வந்துச்சுன்னா பிரச்சனை இல்லை. சப்போஸ் வந்து வேறு இவங்களோடது வந்து வேறு ஏதாச்சும் ரீச் ஆகிடுச்சுன்னா இந்த மாதிரி உங்களுக்கு காட்டிடும். அதாவது இவங்க வந்து பார்த்தீங்கன்னா மோர் தென் கலெக்ஷன் வச்சுருப்பாங்க, ப்ரீச்சஸ், அதாவது டேட்டா ப்ரீச் ஆன எல்லா இடத்துலையுமே இவங்க வந்து இருப்பாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா போட்டு ரீசெண்டாக அவங்களோட டேட்டா பேஸ் ரீச் ஆனிச்சு. இந்த மாதிரி எல்லா இதுவுமே கலெக்ட் பண்ணி வச்சுருப்பாங்க. ஜஸ்ட்டு உங்களோட போட்டிங்கன்னா உங்களோட மெயிலில் இருந்து எங்கேயாச்சும் உங்கள் டேட்டா வந்து லீக் ஆகிடுச்சுன்னா நீங்கள் இதெல்லாம் செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகே, இப்போ வந்து ஐபி அட்ரஸ் பார்ப்போம். ஐபி அட்ரஸ் இப்போ டொமைன் நம்ம பார்த்தோம்ல, இப்போ ஒரு டொமைனை வச்சு பார்க்குறதுன்ட்டு இப்போ ஒரு சைட்ஸ் வந்துருக்கு. ஓகே, இந்த சைடில் போய் பார்ப்போம். சம் சைட்ஸ் வந்து உங்களுக்கு ஓகேவாக இருக்கும், சம் சைட்ஸ் வந்து வராது. இதில் வந்து www.com ஃபேஸ்புக் ட்ரை பண்ணி பார்ப்போம். ஓகே, ஃபேஸ்புக்கோட அட்ரஸ் வந்து கொஞ்சம் 1-2 சின்ன விஷயம்லாம் எடுத்து கொடுத்துருக்கு. ஓகேவா? இந்த மாதிரி நீங்கள் நிறையா பார்க்கலாம். ஐபி அட்ரஸ்ஸு, வீடியோஸ். இப்போ வந்து இப்போ சோஷியல் மீடியா நீங்கள் யூஸ் பண்ணுறீங்கன்னா சில பேர் வந்து உங்கள் வீடியோ நீங்கள் உங்களோட பர்சனல் வீடியோ, அது மீன்ஸ் வந்து நீங்கள் உங்கள் பர்சனல் வீடியோஸ், உங்கள் பர்சனல் இமேஜ் வேறு எங்கேயாச்சும் லீக் ஆகிருக்குன்னா நீங்கள் இப்படி செக் பண்ணிக்கலாம். ஜஸ்ட்டு வந்து இங்கே போய்டுங்க, இந்த ஓசியன் ஃப்ரேம் ஒர்க்கில் போய்ட்டு வீடியோஸ் இமேஜ்னு இருக்கும். ஜஸ்ட் இந்த இமேஜுக்கு போய்ட்டு உங்கள் இமேஜ் சர்ச்சிங் இந்த மாதிரி கொடுத்தீங்கன்னா உங்கள் ஏதாச்சும் ஒரு இமேஜ் போட்டிங்கன்னா அந்த இமேஜில் இருக்கிற டீட்டெயில்ஸ்லாம் எடுத்து கொடுக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ மெட்டா டேட்டான்னு ஒன்று இருக்குது, இதில் போய் பார்ப்போம். இப்போ நான் ஒரு இமேஜ் டவுன்லோட் பண்ணிக்கிறேன். தமிழ் ஜஸ்ட்டு ஒரு கேர்ள் ஃபோட்டோ எடுத்துப்போம். ஓகேவா? ஓகே, ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் இவங்களை எடுத்துப்போம். இவங்கள ஜஸ்ட்டு நான் இவங்க ஃபோட்டோ நான் டவுன்லோட் பண்ணிக்கிறேன். இவங்க ஃபோட்டோ டவுன்லோட் பண்ணிட்டு நான் இங்கே வச்சுக்கிறேன். இப்போ இந்த பொண்ணோட ஃபோட்டோ வந்து எங்கெங்கே லீக் ஆகிருக்குன்னு ஜஸ்ட்டு பார்க்கலாம். அதே மாதிரி இந்த பொண்ணோட டீட்டெயில்ஸ் வேறு எங்கெங்கே இருக்குன்ட்டு பார்க்கலாம். நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணலாம், ஆன்லைன்லேயும் யூஸ் பண்ணலாம். இந்த மாதிரி நிறையா ஃபார்மேட் உங்களுக்கு எடுத்து காட்டும். ஓகேவா? இது ஒரு ஆக்சுவலாக இந்த சாஃப்ட்வேர் பேஸ் பண்ணி போகிறதுல பேசிவாக பண்ணுறதுனால பேசிவே போய்டும். வேறு என்ன இருக்குது சைட்ஸ்? ஓகே, இந்த சைடு இப்போதைக்கு கரண்ட்டாக இல்லை, அவைலபிளாக இல்லை. சம் சைட்ஸ் வந்து உங்களுக்கு ஒர்க் ஆகும், சம் சைட்ஸ் வந்து உங்களுக்கு ஒர்க் ஆகாது.
ஓகே, இவங்க கிட்ட கொடுப்பாங்க. சம்டைம்ஸ் வந்து உங்களுக்கு டூல் கொடுப்பாங்க, டூல் கொடுத்து நீங்கள் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஜஸ்ட்டு வந்து நம்ம இமேஜில் இது ட்ரை பண்ணி பார்ப்போம் வேறு ஏதாச்சும் சைட்ஸ் இருக்கான்ட்டு. ஓகே, இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃபைல் இது ஒரு ஆக்சுவலாக ஒரு கன்வெர்ட் ஃபைல். ஓகே, உங்களுக்கு கன்வெர்ட் வேணாம். நம்மளுக்கு வந்து இந்த பொண்ணோட இன்ஃபர்மேஷன் வேணும், அந்த பொண்ணு யார் என்னன்னுட்டு. அப்போ வந்து சும்மா ட்ரை பண்ணி பார்ப்போம் கிடைக்குதான்ட்டு. ஓகே ஓகே, செர்ச்சில் போய்டும். இல்லைனா இந்த பொண்ணோட இமேஜ் வந்து இப்போ இவ்வளோ சர்ச் இன்ஜின்ஸ் இருக்குது, இதில் வந்து ரிவேஸ் ஐன்னு ஒரு ட்ரை பண்ணி பார்ப்போம். ஓகே, இது வந்து ஒரு எக்ஸ்டேஷன், இது தேவையில்ல. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சைடு வந்திருக்கு. இந்த சைடில் வந்து அப்லோட் பண்ணி பார்ப்போம். இப்போ அந்த பொண்ணோட ஃபோட்டோஸ் தான் இருக்குது, இங்கே இருக்குது. இப்போ நான் அந்த பொண்ணோட ஃபோட்டோ அமுச்சு விட்டேன். இல்லைனா அந்த பொண்ணோட யூஆர்எல் கூட அமுச்சிடலாம். கொடுத்தீங்கன்னா அது வந்து தேடி பார்க்கும். தேடி பார்த்துட்டு எது இன்ஃபர்மேஷன் கிடச்சதுன்னா உங்களுக்கு சொல்லும். இந்த மாதிரி நீங்கள் நிறைய இது ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம கூகுள் ட்ரை பண்ணி பார்ப்போம். கூகுள் வந்து எல்லாருக்குமே தெரிஞ்சிடும் சிமிலராக, அதெல்லாம் நான் அப்லோட் பண்ணல. ஜஸ்ட்டு ட்ரை பண்ணி பார்ப்போம். ஓகே, இவங்க வந்து எடுத்து கொடுக்குறாங்கன்ட்ருக்காங்க. பட் ஆனால் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு இவ்வளோ காசு கேட்குறாங்க, தேவையில்ல நம்மளுக்கு. ஓகே, கூகுளில் கொடுத்த வரைக்கும் ஒரே ஒரு இன்ஃபர்மேஷன் கிடச்சிருக்கு. இவங்க வந்து ஒரு இகாமர்ஸ் சைடு ரன் பண்ணுறாங்க போலக்கு. இந்த ட்ரெஸ் அண்ட் போய் பார்ப்போம், வியூ பண்ணி பார்ப்போம். ஓகே, கூகுளில் போய் பார்த்ததுக்கு இவங்களோட ட்விட்டர் யூஸ் பண்ணுறாங்க. ட்விட்டரோட ஐடி, இவங்க நேம் வந்து பார்த்தீங்கன்னா பிரியா. இது அப்புறம் வந்து பின்ட்ரெஸ்ட்டில் இருக்காங்க, தமிழ் பொண்ணுட்டு. அப்புறம் இவங்களோட ஒரு 2-3 இன்ஃபர்மேஷன் கிடச்சிருக்கு. இவங்களோட ஃபேஸ்புக் ஐடி தான் இந்த திங் நினைக்கிறேன், இதான் நினைக்கிறேன். ஆமாம், இதான் அவங்க ஃபேஸ்புக் ஐடி. பார்த்தீங்கன்னா இதான் நம்ம நினச்ச மாதிரி அவங்க ஃபேஸ்புக் ஐடி கிடச்சிருச்சு அவங்களோட. ஏப்பா, தென் வந்து அவங்க பின்ட்ரெஸ்ட்டோட, தென் வந்து வேறு என்னென்ன இன்ஃபர்மேஷன் இருக்குது. ஓகே, வேறு எதுவும் கிடைக்கல, போய் பார்ப்போம். ஓகே ஓகே, இந்த மாதிரி நீங்கள் அந்த சம் இன்ஃபர்மேஷன் நீங்கள் கேதரிங் பண்ணலாம். ஒரு இமேஜை வச்சு அவங்க எந்த ஊர், அவங்க அவங்க எங்கே, அவங்களோட இன்ஸ்டாகிராம் ஐடி என்ன, அந்த மாதிரிலாம் நீங்கள் பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இன்னும் ட்ரை பண்ணி பார்ப்போமே வேறு ஏதாச்சும் சைடு. ஓகே, சரி போகணும். இந்த மாதிரி நீங்கள் வீடியோ வேணால் வீடியோ பார்த்துக்கலாம், டாக்குமெண்ட் வேணால் டாக்குமெண்ட் பார்த்துக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் நிறையா விஷயம் நீங்கள் பார்க்கலாம் அதில். இப்போ வந்து சோஷியல் மீடியா நெட்ஒர்க்ஸ் இருக்குதுங்களா, இந்த மாதிரி சோஷியல் மீடியா நெட்ஒர்க்ஸில் போய்ட்டு நீங்கள் ஜஸ்ட்டு வந்து ஒரு ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் இருக்குன்னா இன்ஸ்டாகிராம் ரிலேட்டடாக அவங்க இன்ஃபர்மேஷன் வேணுன்னா நீங்கள் இன்ஸ்டாகிராம், ஓசிஎன் இன்ஸ்டாகிராம் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். அப்புறம் அவங்க டேட்டிங் ஆப்பில் ஒருத்தவங்க இருக்காங்க, டேட்டிங்கில் இருக்காங்க. அவங்க இன்ஃபர்மேஷன் வேணால் அந்த டேட்டிங் ஆப்ஸில் இருக்காங்க இன்ஃபர்மேஷன் எல்லாமே இங்கே இருக்கும். தென் வந்து ஒரு ஃபோன் நம்பர் இன்ஃபர்மேஷன் வேணுன்னா ஃபோன் நம்பர் மட்டும் தான் ப்ரோ இருக்குது, எனக்கு அவங்களோட இன்ஃபர்மேஷன் ஏதாச்சும் வேணுன்னா நீங்கள் இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் பண்ணலாம். தென் வந்து அவங்க லொக்கேஷன் வேணுன்னா இங்கே பார்த்தீங்கன்னா ஜியோகிராஃபிக் டூல்ஸ் அண்ட் மேப்ஸ்னு இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா ஜியோகிராஃபிக்கல் டூல்ஸ் அண்ட் மேப்ஸ்னு போட்டால் இவ்வளோ சைட்ஸ் இருக்குது. அவங்களோட லொக்கேஷன் நீங்கள் இந்த சைடில் ஏதாச்சும் ஒரு சைட்லாச்சும் உங்களுக்கு மாட்டாமலே இருக்கும், ஒரு சைட்லாச்சும் மாட்டிடும். இப்படி ட்ரை பண்ணலாம். அந்த மாதிரி நீங்கள் டார்க் வெப்பில் எது வேணால் நீங்கள் ட்ரை பண்ணலாம். இந்த ஃப்ரேம் ஒர்க் வச்சு ஒருத்தவங்களோட ஜஸ்ட்டு ஒரு ஃபோட்டோ மட்டுமே இருந்தால் போகணும். ஆனால் நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஏன்னா இதில் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ சைடு இருக்கும். இப்போ ஒரு சைடு நீங்கள் வந்து இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஓகே, அவங்க லொக்கேஷன் சைடே நீங்கள் பார்த்தீங்கன்னா லொக்கேஷன் மட்டுமே தேடுறதுக்காக அவ்வளோ சைடு இருக்குது. நீங்கள் இதில் ஒரு ஃபோட்டோ வச்சு மட்டுமே அவங்க டீட்டெயில்ஸ் கிடச்சி அவங்க பிரியானா, இப்போ பிரியானா அந்த பொண்ணு பேர் பிரியானா நம்ம பார்த்தோம். இப்போ அந்த பிரியானா யார், அவங்க எந்த ஊர், அவங்க எல்லாத்தையுமே நம்ம ஆன்லைனில் இருக்கிறது எல்லா டீட்டெயில்ஸும் எடுத்துடலாம். ஓகேவா, அவ்வளோ இந்த ஃப்ரேம் ஒர்க்கு பவர்ஃபுல். ஓகே, நான் வந்து இப்போ வந்து ஸ்பைடர் ஃபுட்டுன்னு ஒன்று பார்க்க போகிறோம். இது நம்ம பார்த்தோமே கீழே இருக்கிறது ரெண்டுமே. இது வந்து ஜஸ்ட்டு உங்களோட ஐடி உங்களோட
ஜிமெயில் ஐடி இருக்குல்ல, ஜிமெயில் ஐடி இருக்கிற உங்களோட டேட்டா பேஸ் எதுவும் லீக் ஆகிடுச்சுன்னா உங்கள் ஐடி பாஸ்வேர்ட் வேறு யாரும் யூஸ் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் இதில் போய் செக் பண்ணிக்கலாம். ஓகே, ஸ்பைடர் ஃபுட் நம்ம போய் பார்ப்போம். ஓகேவா, அப்புறம் இப்போ நம்ம பார்த்தாச்சு. நம்ம என்னென்ன பார்த்துருக்கோம்னா வெப்சைட் பார்த்தாச்சு, ஓசியன் ஃப்ரேம் ஒர்க் வச்சு ஒரு இமேஜ் வந்து ரிவர்ஸ் இன்ஜினியரிங் பண்ணி பார்த்தோம். இது ரெண்டுமே பார்த்தோம். இப்போ ஸ்பைடர் ஃபுட்டுன்னு ஒன்று இருக்குது. ஸ்பைடர் ஃபுட்டுங்கிறது ஜஸ்ட்டு வந்து ஈஸினா ஓகே, ஸ்பைடர் ஃபுட்டுன்னு போட்டிங்கன்னா உங்களுக்கு விண்டோ டவுன்லோட் தான் இருக்குது பாருங்கள். சோர்ஸ் ஃபோர்ஜுன்னு ஒரு சைடு இருக்கும், அதில் போய் டவுன்லோட் பண்ணுங்கள். இதுதான் அதோட நான் ஆல்ரெடி வச்சுருக்கேன். ஓகே, எனக்கு இப்போ இல்லை. நான் என்ன பண்ணிக்கிறேன், ஸ்பைடர் ஃபுட்டை வந்து டவுன்லோட் பண்ணிக்கிறேன். ஓகேவா, ஏன் இதை நான் டவுன்லோட் பண்ணுறேன்னா, ஒருத்தவங்களோட ஐபி அட்ரஸ் மட்டும் தெரிஞ்சால் மட்டுமே போகணும். அவங்களோட ஐபி அட்ரஸை வச்சு அவங்க எல்லாமே டீட்டெயில்ஸ் எடுத்து கொடுத்துருவோம். ஓகேவா, அவ்வளோ பவர்ஃபுல் டூல். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் என்னோடய ஐபி அட்ரஸ் நான் எடுத்துக்கிறேன். என்னோடய ஐபி அட்ரஸ் வாட் இஸ் பப்ளிக் ஐபி அட்ரஸ் எடுக்கிறேன். நீங்கள் உங்கள் ஐபி அட்ரஸ் தெரியும்னா வாட் இஸ் மை ஐபி அட்ரஸ் அப்படின்னு பார்த்து போட்டிங்கன்னா என்னோடய பப்ளிக் ஐபி அட்ரஸ் கிடச்சிருக்கு. தென் வேறு ஏதாச்சும் ஐபி அட்ரஸ் கிடைக்குதா பார்ப்போம். செக்கிங் ஆகிட்டுக்கா IPv4 அதுக்கு டவுன்லோட் ஆகிட்டுக்கா பார்ப்போம். ஓகே, இது வந்து பப்ளிக் ஐபி அட்ரஸ். என்னோடய பப்ளிக் ஐபி அட்ரஸ் வச்சு என்னென்ன இன்ஃபர்மேஷன்லாம் கிடைக்குது பார்ப்போம். ஓகே, நான் அந்த டூலை இன்ஸ்டால் பண்ணி காட்டுறேன். ஜஸ்ட் எக்ஸ்ட்ரா டியர் கொடுத்துரும். ஓகே, ஸ்பைடர் ஃபோட்டோ அவங்க வந்துருச்சு. இப்போ இன்ஸ்டாலேஷன் எல்லாத்தையும் அவங்க கொடுத்துருக்காங்க. ஓகே, உங்களுக்கு இந்த மாதிரினா இருக்கும். இந்த மாதிரி உங்களுக்கு வந்து ரன் ஆரம்பிச்சிடும். நீங்கள் என்ன பண்ணுன்னா இந்த EXE ஃபார்மேட் இருக்குல்ல, இந்த மாதிரி உங்களுக்கு கொடுத்துருவாங்க. SFன்ட்டு இது கொடுத்துருவாங்க. ஜஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு URL இருக்கும். அந்த URL அப்படியே காப்பி பண்ணி நான் நார்மல் க்ரோம் இருக்குல்ல, நார்மல் க்ரோமில் நீங்கள் போய்ட்டு நான் அப்போ என்ன பண்ணுறேன், என்னோடய நார்மல் ப்ரௌசரில் போய்ட்டு நீங்கள் வந்து இது வந்து லோக்கலாக ரன் ஆரம்பிச்சிடும். ஓகேவா, போட்டிங்கன்னா அந்த டூல் ரன் ஆரம்பிச்சிடும். ஜஸ்ட்டு வந்து நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிடுங்க, ஒன்றும் இல்லை. நான் சிம்பிளாக காட்டுறேன். உங்களுக்கு எப்படி இருந்தால் புரியுமா புரியலையா தெரியல. ஜஸ்ட்டு நான் இந்த காப்பி கட் பண்ணிவிட்டு ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணி காட்டுறேன். இதில் உங்களுக்கு கிளியராக தெரியும். ஓகே, இந்த ஃபோல்டர் வந்து நான் பேஸ்ட் பண்ணுறேன். ஜஸ்ட் வந்து நீங்கள் ரைட் கிளிக் கொடுத்து சவுண்ட்ஸ் இந்த மாதிரி ரேர் ஃபார்மேட்டில் எதுவும் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா வச்சுருந்தீங்கன்னா கொடுத்துருங்க. கொடுத்தோடனே உங்களுக்கு இப்படி வந்துடும். இந்த மாதிரி வந்தோடனே SFன்னு இருக்கும். இது ஆல்ரெடி நான் ரன் பண்ணிட்டேன். அதனால் ரன் ஆகிட்டுக்கு. ஓகே, பேக்ரவுண்ட் ரன் ஆகிட்டுக்கு. திருப்பியும் உங்களுக்கு ரன் ஆகிட்டுக்கும். ஓகேவா, நான் காப்பி பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு வந்து அகெயின் நான் ரீலோட் பண்ணி பார்க்குறேன். ஓகே, சைடு வந்துருச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செட்டிங்ஸ்லாம் இருக்கும். செட்டிங்ஸ்லாம் நீங்கள் ஒன்றும் பெரிய விஷயம்லாம் பண்ண தேவையில்ல, அதெல்லாம் இருக்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நான் என்னென்ன இடத்துல குளோபலாக உங்களுக்கு என்னென்ன ஸ்கேன் பண்ண போகிறேன்ட்டு ஸ்கேனிங் சைட்ஸ்லாம் உங்களுக்கு காட்டியிருக்கும். தென் வந்து நீங்கள் என்ன பண்ணுங்கள், இங்கே போய்ட்டு உங்கள் ஸ்கேன் நேம் கொடுத்துப்பாங்க. நான் வந்து ஜஸ்ட் ஏதாச்சும் ஒரு நேம் கொடுத்துருக்கேன். நான் வந்து டார்கெட்னு கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு இப்போ வந்து இங்கே வந்து ஏதாச்சும் வெப்சைட்டோ இல்லை IP அட்ரஸோ கொடுத்துருப்பாங்க பாருங்கள். டொமைன் நேமு, IP அட்ரஸில் ஹாஸ்ட் நேமு, இல்லைனா இமெயில் ஐடி கூட கொடுக்கலாம். இப்போ வந்து நான் என்ன கொடுக்குறேன், இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்னு கொடுத்துட்டிங்கன்னா இதில் இருக்கிற அதாவது என்னென்னலாம் அனலைஸ் பண்ண முடியுமோ ஆன்லைன் இருக்கிற எல்லாமே பேசிவாக வந்து அனலைஸ் பண்ண ஆரம்பிச்சிடும். இல்லை எனக்கு ஓவரால் இன்ஃபர்மேஷன் வேணும்னா நீங்கள் வந்து ஃபுட் பிரிண்டிங் கொடுத்தீங்கன்னா இன்னும் கொடுத்த ஆரம்பிச்சிடும். அப்புறம் இன்வெஸ்டிகேஷன் கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் அடிஷ்னலாக பிளாக் லிஸ்ட் வேறு எது இருந்தால் கொடுக்கும். அப்புறம் பேசிவ் கொடுத்தீங்கன்னா இல்லை கொடுத்துரும். நீங்கள் ஆள் கொடுத்தீங்கன்னா இந்த இதில் இருக்கிற ஃபுட் பிரிண்டிங், இன்வெஸ்டிகேஷன், பேசிவ் எல்லாமே கொடுக்கும். ஃபஸ்ட்டு வந்து நம்ம என்னோடய மெயில் ஐடி கொடுக்குறேன். மணி ஹேக்கர் 068 I think 86@gmail.com. ஓகே, நான் வந்து இது என்னோடய மெயில் ஐடி. ஓகேவா, என்னோடய மெயில் ஐடியை நான் ஸ்கேன் பண்ணுறேன். இது கொஞ்சம் டைம் இழுக்கும், நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம். ஓகேவா, நான் அப்போனா உங்களுக்கு ப்ரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ண ஈஸியாக இருக்கும். ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணி பார்ப்போம், வந்துடும் இன்ஃபர்மேஷன்.
ரொம்பலாம் இன்ஃபர்மேஷன் கண்டுபிடிக்கல, ஏதோ ஓரளவு லைட்டாக இன்ஃபர்மேஷன் கிடச்சிருக்கு. இப்போ வந்து ஸ்டேட்டஸில் போய் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு இது வந்து என்னென்ன கிடச்சிருக்கு காட்டும். கிராஃப் வந்து பார்த்தீங்கன்னா கிராஃபாக போட்டு காட்டும். என்னோடய டார்கெட் கொடுத்து என்னோடய ஐடி என்னோடய வேறு என்னென்ன இன்ஃபர்மேஷன் கிடச்சிது. இப்போ பார்த்தீங்கன்னா நான் விண்டோஸ் யூஸ் பண்ணுறேன். விண்டோஸில் யூஸ் பண்ணுறதால என்னோடய விண்டோஸ் யூஸ் பண்ணுறேன்னு அட்ரஸ் கிடச்சிருக்கு. தென் வேறு என்னென்ன கிடச்சிருக்கு, வேறு எதுவும் அவ்வளோ கிடைக்கல. ஓகே, நம்ம என்ன பண்ணலான்னா ஜஸ்ட்டு வந்து ப்ரௌசர் போய்ட்டு என்னென்ன இன்ஃபர்மேஷன் கிடச்சிருக்கு பார்ப்போம். இதில் யூஸ் பண்ணுறேன்னு கிடச்சிருக்கு. தென் சரி ஓகே, இது வேலைக்கு இது வந்து ரொம்ப இன்ஃபர்மேஷன் கிடைக்கல. ஜஸ்ட்டு வந்து நம்ம வேறு ஏதாச்சும் கொடுத்து பார்க்கலாம். இப்போ நம்ம பார்த்தோம்ல தமிழ் பிரிண்ட்டுன்னு ஒரு சைடு, அந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்ப்போம். தமிழ் இல்லை அதே சைடை நம்ம காப்பி பேஸ்ட் பண்ணோம். இது வந்து ஓகே, டெஸ்டிங்க்கு ஏதாச்சும் ஒரு சைடு வச்சுங்க. நான் இந்த தமிழ் பிரிண்ட்டுன்னு ஒரு சைடு வச்சுக்கிறேன். ஓகேவா? ஓகே, இவங்களோட சைடு வந்து நான் இப்போ காப்பி பண்ணிக்கிறேன். ஓகே, இந்த சைடில் இருக்கிற இன்ஃபர்மேஷன்லாம் நான் இப்போ கேதரிங் பண்ண போகிறேன். எப்படி கேதரிங் பண்ண போகிறேன்ட்டு பாருங்கள். ஜஸ்ட்டு டார்கெட் சைடு போட்டு சீடிங் டார்கெட்னு ஓகே ரன் ஸ்கேன் கொடுத்துட்டிங்கன்னா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். ஆனால் பக்காவாக இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு எடுத்துகிட்டு வந்து தரும். இது வந்து மெயில் ஐடியிலனா ஓரளவு அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜ் கொடுக்கும். ஆனால் இதை பொறுத்த வரைக்கும் ஸ்கேனிங்கை பொறுத்த வரைக்கும் பக்காவாக ஸ்கேன் பண்ணி கொடுக்கும். ஓகேவா? ஓகே, எனக்கு இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து இன்ஃபர்மேஷன் எடுத்து கொடுக்கும். பார்த்தீங்கன்னா எடுத்து கொஞ்சம் டைம் ஆகும், 1 ஹவர் கூட ஆகும். அதனால நம்மளுக்கு டைம் இல்லை. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ஒரு 31 கொடுத்துருக்கேன். ஹெச்டிபி ஹெட்டர்ஸு ஸ்டேட்டஸு இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷ்னல் லிங்க் என்னென்ன லிங்க்டு என்னென்ன லிங்க்டு பண்ணியிருக்காங்க, எக்ஸ்டர்னல் யூஆர்எல்ஸு இல்லை இன்டர்னல் யூஆர்எல்ஸ் என்னென்ன பண்ணியிருக்காங்க, இந்த மாதிரி எல்லா டீட்டெயில்ஸும் எனக்கு ஓகே ஓரளவு எல்லா டீட்டெயில்ஸ் எடுத்துக்கொடு. இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஜஸ்ட்டு வந்து ஓ மை காட் ஓகே ஜஸ்ட்டு வந்து நான் என்ன பண்ணுறேன், இப்போ ஸ்கேன் ஆகிட்டுக்கா. இப்போ வந்து நான் வந்து இவங்க டேட்டா கண்டென்ட்லாம் பார்க்கலாம், வெப் கண்டென்ட் பார்க்கணும். இப்படி கொடுத்தீங்கன்னா அவங்களோட வெப் கண்டென்ட் பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா அவங்க சைடில் இருக்கிற வெப் கண்டென்ட் ஓகே இது வந்து ஸ்டேட்டஸில் போய்ட்டு திருப்பி வந்து பேக் வந்துட்டு நீங்கள் வெப் சர்வரில் போய் பார்த்தீங்கன்னா அவங்க என்னென்ன சர்வர்ஸ்லாம் யூஸ் பண்ணுறாங்க, க்ளவுட் யூஸ் பண்ணுறாங்க. தென் வந்து அவங்க ஹெட்டர்ஸ்லாம் நீங்கள் போய் பார்க்கலாம். ஓகேவா? இந்த மாதிரி நீங்கள் நிறையா பார்க்கலாம் ஸ்டேட்டஸில். ஓகே, வேறு என்னென்ன பார்க்கலாம், இன்டர்னல் லிங்க்ஸ்லாம் பார்க்கலாம். எக்ஸ்டர்னலாக என்ன லிங்க் வச்சுருக்காங்க பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நிறைய லிங்க்ஸ் வச்சுருக்காங்க. தென் வேறு என்ன லிங்க்ஸ் வச்சுருக்காங்க, இன்டர்னல் லிங்க் போய் பார்ப்போம். இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு லிங்க்ஸு. ஜஸ்ட் வந்து சைடுக்கு போய் பார்ப்போம். ஓகே, இது ஒரு ஜிஃப் இந்த மாதிரி பார்த்திங்கன்னா ஜிஃப்லாம் வச்சுருக்காங்க. இந்த மாதிரி நிறையா ஒரு லிங்க்காக வச்சுருக்காங்க. தென் வந்து வேறு என்ன லிங்க்ஸ் இருக்குது. இந்த மாதிரி நீங்கள் லிங்க்ஸ் மட்டும் பார்க்காம ஒரு கிராஃப் ஃபார்மேட்டில் பார்க்கலாம். இப்போ வந்து நான் இங்கே கொடுக்குறேன் அவங்க அட்ரஸ், என்னென்ன டொமைன்ஸ், வேறு என்ன சப் டொமைன்ஸ்லாம் இவங்க கீழே இருக்குன்ட்டு நீங்கள் நிறையா பார்க்கலாம். இப்போ நான் இந்த டொமைன் கொடுத்தேன்னா எனக்கு வந்து என்ன பண்ணால் இந்த டொமைனுக்கு இப்போ நான் வந்து இந்த டொமைன் கொடுக்குறேன். இந்த டொமைன் இது இன்னும் கொஞ்சம் லேட்டாகும். இது கொடுத்தீங்கன்னா இது கீழே என்னென்ன டொமைனுக்கு இது அட்ரஸ் என்ன அப்படின்ட்டு உங்களுக்கு கிளியர் கட்டாக உங்களுக்கு எடுத்து கொடுக்கும். ஆனால் கொஞ்சம் டிலே ஆகும். பார்த்தீங்களா? இதில் இருக்கிற ஓகே ப்ரௌசரில் வந்து ஸ்டேட்டஸ் இன்டர்நெட் நேம் கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு ஓரளவு கிராஃப் கிடச்சிரும். அப்புறம் லாக்ஸு இங்கே போய் பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 சினாரியில் உங்களுக்கு டீட்டெயில்ஸ் கிடச்சிரும். அப்புறம் லாக்ஸ் போய் பார்த்தோம்னா நிறையா லாக்லாம் இருக்குது. ஓகேவா? இன்னும் கொஞ்சம் டைம் இழுக்கும், பட் ஆனால் நம்மளுக்கு இல்லை. அதனால நம்ம வந்து மூவ் ஆன் பண்ணிடலாம். ஓகேவா? நெக்ஸ்ட்டு இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஆக்டிவ் பார்க்க போகிறோம். ஆக்டிவ் மீன்ஸ் வந்து டிஎன்எஸ் எனிமரேஷன் பார்க்க போகிறோம். ஓகேவா? இப்போ நம்ம போகிறது வந்து எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஆக்டிவாக பண்ண போகிறோம். இதுக்கும் நம்ம இதெல்லாம் பேசிவ்ஸ், இதெல்லாம் வந்து நம்ம அட்டாக்கிங்கே பண்ணாமல் சும்மா ஒரு சைடு எடுத்து காப்பி பேஸ்ட் பண்ணியாவே நம்மளுக்கு ஓரளவு இன்ஃபர்மேஷன் கிடச்சிரும். இப்போ வந்து நம்ம மேனுவலாக போய் பண்ண போகிறோம். ஆனால் இது வந்து 1 ஹவர் வெயிட் பண்ணிங்கன்னா உங்களாட்டி 1 ஹவர் மேலே நீங்கள் இருந்தீங்கன்னா ஆன்லைனில் இருக்கிற மேக்ஸிமம் எவ்வளோ டீட்டெயில்ஸ் கலெக்ட் பண்ண முடியாது எல்லாத்தையுமே உங்களுக்கு கலெக்ட் பண்ணி கொடுத்துரும். இப்போ பார்த்தீங்கன்னா கிராஃப் ஒன்று ஃபார்ம் பண்ணிட்டுருக்கு. இன்னும் கொஞ்சம் பார்த்தீங்கன்னா ஃபார்ம் பண்ணி உங்களுக்கு எல்லாத்தையும் எடுத்து கொடுத்துரும். ஒரு பக்காவான சைடு சொல்லப்போனால் பக்காவாக நீங்கள் ஸ்பைடர் ஃபோட்டோ யூஸ் பண்ணலாம். ஓகே, நான் ஸ்பைடர் இது வந்து ஆஃப் பண்ணிடுறேன். Ctrl C கொடுத்து நீங்கள் இப்படி ஜஸ்ட்டு டேரெக்டாக இப்படி க்ளோஸ் பண்ணிட்டீங்கன்னா அந்த சைடு ஒர்க் ஆகுது. ஓகே, இப்போ நான் என்ன பண்ணுறேன்,
நான் வாட் ஐ டூனா இப்போ வந்து நெக்ஸ்ட்டு வந்து டிஎன்எஸ் எனுமரேஷன் பார்க்க போகிறோம். இப்போ வந்து சிம்பிளாக இருக்காங்க, ஒரு யூசர் இருக்காருன்னா அந்த யூசர் வந்து ஏதோ ஒரு ரெக்வஸ்ட் வந்து கொடுக்குறாரு. அது வந்து சர்வர் கிட்ட போயிட்டு ஃபஸ்ட்டு பிரைமரி சர்வர்னு இருக்கும். அந்த சர்வர் வந்து அதில்னா உங்கள் டேட்டா, உங்கள் யூசர் நேமு, ஐடி பாஸ்வேர்டு, நீங்கள் என்னென்ன யூஸ் பண்ணுறீங்க, ஓரளவு உங்கள் இன்ஃபர்மேஷன் இங்கே இருந்தானா இருக்கும். இப்போ ஒரு ஃபேஸ்புக்கோ யூஸ் பண்ணுறீங்கன்னா அது ஒரு பிரைமரி சர்வர் வச்சுப்பாங்க. செகண்டரி சர்வரில் ஒரு பேக்கப் வச்சுருப்பாங்க. நான் ரொம்ப டீப்பாக போல் அந்த சர்வரை கொடுத்துட்டு வந்து உங்களுக்கு இவர்னா இந்த யூசர்னான்ட்டு உங்களுக்கு பேக்கப் வந்து கொடுக்கும். அதாவது இப்போ இன்ஸ்டாகிராம் ஐடி பாஸ்வேர்டு லாகின் பண்ணுறீங்கன்னா அது வந்து உங்களுக்கு போய் டேட்டா பேஸ் போகும். டேட்டா பேஸில் போய்ட்டு அங்கேருந்து திருப்பி ரிட்டன் வந்து திருப்பி உங்களுக்கு இந்த மாதிரி வருதுல்ல. ஜஸ்ட்டு இப்படி கான்செப்ட் வச்சுங்க. டிஎன்எஸ் வந்து ரொம்ப நான் டீப்பாக போக விரும்பலை, ஓகேவா? அதனால் ஜஸ்ட்டு இப்படி வச்சுப்போம். ஓகே, டிஎன்எஸ் எனுமரேஷன் பார்க்க போகிறோம். அதான் இதுக்கு வந்து டிஎன்எஸ் எனுமரேஷன் பார்த்தீங்கன்னா டிஎன்எஸ் ஜோன் சொல்லுவாங்க, ஜோன் ட்ரான்ஸ்ஃபர் சொல்லுவாங்க. அது வந்து சப்போஸ் வந்து அது முன்னாடி ஒரு 3 இயர்ஸ் இருக்கிற சைட்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட யூசர் நேம் அந்த டிஎன்எஸ் ட்ரான்ஸ்ஃபர் இருக்குன்னா நம்ம வந்து பார்க்க முடியும். அந்த எனேபிள், அதாவது அந்த அவங்க வந்து டிஎன்எஸ் வந்து ஜோனை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுற மாதிரி வச்சுருந்தாங்கன்னா அவங்க ஹாஸ்ட் நேமு, மிஷின் நேம், அவங்க யூசர் நேமு, ஐபி அட்ரஸு, அவங்க என்ன அசைன் பண்ணியிருக்காங்க, எல்லா ஒரு டொமைனில் இருக்கிற ஒரு டொமைனில் இருக்கிற டேட்டா பேஸ் உள்ளே போக முடியும், அந்த அளவுக்கு பார்க்க முடியும், ஓகேவா? அதுக்கு வந்து நம்ம யூஸ் பண்ணுற டூல் வந்து பார்த்திங்கன்னா டிக் கமாண்ட்னு ஒன்று யூஸ் பண்ண போகிறோம், ஓகேவா? அது வந்து லினக்ஸில் எல்லாமே இன்பில்டாக இருக்கும். தென் வந்து என்எஸ் லுக்கப்னு யூஸ் பண்ண போகிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா விண்டோஸ்லேயும் இருக்குது, லினக்ஸ்லேயும் இருக்குது, ஓகேவா? இதெல்லாம் வந்து டிஎன்எஸ் நம்ம பார்த்திங்கன்னா டிஎன்எஸ் ரெக்கார்ட் ஃப்ரீஸ் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் லினக்ஸ்னா, ஓகேவா? இது மட்டும் உங்களுக்கு விண்டோஸ்லேயே இருக்குது. ஜஸ்ட்டு வந்து கண்ட்ரோல் ரன் கமாண்டில் போய்ட்டு சிஎம்டி கொடுத்து என்எஸ் லுக்கப்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த டூல் ரன் ஆரம்பிச்சிடும், ஓகேவா? இப்போ நான் என்ன பண்ணுறேன், லினக்ஸ் என்னோடய விர்ச்சுவல் மிஷின் போயிடுறேன். கால் லினக்ஸ் உங்களுக்கு கொடுத்துருப்பேன் எப்படி இன்ஸ்டால் பண்ணிட்டு, ஓகேவா? இங்கே போய்ட்டு என்னோடய ஐடி பாஸ்வேர்டு கொடுத்துறேன். 1 2 3 ஓகே, என்னோடய பாஸ்வேர்டு வந்துச்சு டேரெக்டாக. நான் வந்து இப்போ வந்து நான் என்னோடய இதில் இருக்கேன், லோக்கல் மிஷினில் இருக்கேன். ஓகே, ஓகே, உங்களுக்கு யாருக்கும் ஃபிக்ஸல் கொஞ்சம் உடையிற மாதிரி இருந்துச்சுன்னா யாரும் வச்சுக்காதீங்க. இப்படி காட்டினா உங்களுக்கு ஓரளவு ரொம்ப கொஞ்சம் கிளியர் கட்டாக தெரியுன்ட்டுனா நான் அப்படி காட்டுறேன், ஓகேவா? இப்போ நான் இங்கே என்ன பண்ணுறேன், டிக்னு கொடுக்குறேன். டிக்னு கொடுத்தீங்கன்னா இந்த டூல் ஒர்க் ஆரம்பிச்சிடும், ஓகேவா? என்னென்ன இன்ஃபர்மேஷன் இருக்குன்ட்டு உங்களுக்கு மீன்ஸ் வந்து ஜஸ்ட்டு இந்த டூல் ரன் ஆரம்பிச்சிடும். இப்போ நான் என்ன பண்ணுறேன், இது வந்து என்னோடய லோக்கலில் இருக்கிற காட்டுது, ஓகேவா? நான் வந்து டிக்னு கொடுத்து கூகுள் நான் கொடுத்தேன்னா கூகுளோட இன்ஃபர்மேஷன் எனக்கு ஓரளவு காட்டும், ஓகேவா? இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா டிஎன்எஸ் ரிலேட்டடாக டொமைன் டிஎன்எஸ்னாவும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், டொமைன் நேம் சர்வீஸ்னு சொல்லுவாங்க, ஓகேவா? இப்போ கூகுள் கொடுத்தோன்னா கூகுளோட ஹெட்டர், இது வந்து கூகுள் கிட்டேருந்து இன்ஃபர்மேஷன் கிடச்சிருக்கு, அவங்களோட ஐபிடிஎஸ் கொடுத்துருக்கு. இப்போ என்எஸ்னால் நேம் சர்வர்னு அர்த்தம், ஓகேவா? என்எஸ்னால் நேம் சர்வர்னு அர்த்தம். எம்எக்ஸ்னால் மெயில் எக்ஸ்டென்ஷன் சொல்லுவாங்க, ஓகேவா? இது 2 இருக்குது. தென் இப்போ வந்து நான் என்ன பண்ணுறேன், டிக்னு கொடுத்து என்எஸ் கொடுக்குறேன். என்எஸ் கொடுத்தானா அவங்களோட டொமைன் சர்வர் இருக்குல்ல, அந்த சர்வர் வந்து ஜோன் அதில் ஒர்க் ஆகுதா இல்லை ஒர்க் ஆகலைன்னா பார்க்க முடியும். டிக்னு கொடுத்து என்எஸ் கொடுத்து நான் இங்கே கூகுள்னு கொடுக்குறேன், google.com. இப்போ நான் கொடுத்ததுனால இவங்களாம் வந்து சர்வர் வச்சுருக்காங்க. நேம் சர்வர் வந்து பார்த்திங்கன்னா 1 2 3 4, ஓகே, இதெல்லாம் நேம் சர்வர் சொல்லுவாங்க. இப்போ நம்ம அதை ட்ரை பண்ண வேண்டாம். இப்போ இந்த தமிழ் பிரிண்ட்டுன்னு சொன்னோம்ல, அதை ட்ரை பண்ணுவோம், ஓகேவா? வெப்பில் போய்ட்டு ஓகே, இந்த யூஆர்எல் காப்பி பண்ணிப்போம். ஓகே, உங்களோட இந்த சைடோட டேட்டாவை நம்ம இன்றைக்கி இந்த சைடுனா வறுத்தெடுக்க போகிறோம், ஓகே. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா டிக்னு கொடுத்து கண்ட்ரோல் ஷிஃப்ட் + V கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு பேஸ்ட் ஆகிடும். ஆனால் விண்டோவில் பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் V கொடுத்தானா உங்களுக்கு பேஸ்ட் ஆகும். இப்போ நான் டிக்னு கொடுத்து என்எஸ் கொடுக்க போகிறேன். என்எஸ்ங்க நம்ம எதுக்கு கொடுக்குறோன்னா நேம் சர்வர் எனக்கு காட்டுன்னு சொல்கிறதுக்காக. இப்போ நேம் சர்வர்ஸ் மீன்ஸ் வந்து அவங்க வேறு என்னென்ன சர்வர்லாம் வச்சுருக்காங்கன்ட்டு. இப்போ டிக்கு கமாண்டில் டிக்குன்னு டூலில் கொடுத்துட்டு என்எஸ் கொடுத்து நேம் சர்வர் எனக்கு இந்த பிரிண்ட் இந்த சைடில் இருக்கிறத காட்டு அப்படின்னு நான் சொல்கிறேன். இப்போ என்ட்ரு கொடுத்து பார்ப்போம். ஓகே, நேம் சர்வர் பார்த்திங்கன்னா இவங்க க்ளவுட்ஃபேர் யூஸ் பண்ணுறதுனால க்ளவுட்ஃபேர் கிடச்சிருக்கு. தென் வேறு என்னென்ன கிடச்சிருக்கு, வேறு எதுவும் கிடைக்கல. ஒரு லோக்கலான ஒரு சைட் ட்ரை பண்ணி பார்க்கலாம். என்ன அப்படின்னு ஒரு சைடு இருக்குது, அது ட்ரை பண்ணி பார்ப்போம். இப்போ டிக்னு ஒரு கொடுத்து இது நீங்கள் வேணால் ஒரு டெஸ்டிங்காக நீங்கள் டெஸ்ட் பண்ண போகிறோம் ப்ரோ அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இது ட்ரை பண்ணிக்கலாம். ஜோன் இந்த சைடு நான் சொல்கிற சைடு யூஸ் பண்ணுங்கள். ஜோன் ட்ரான்ஸ்ஃபியர்
டாட் மீ இப்படி கொடுத்தீங்கன்னா இது வந்து அந்த டிஎன்எஸ் எனிமரேஷன் பண்ணுறாங்கல்ல, இந்த மாதிரி இது வந்து ஒரு டெஸ்டிங்காக யூஸ் பண்ணுறதாலாம். இந்த சைடு வச்சு ஜோன் ட்ரான்ஸ்ஃபர் வச்சு அவங்களோட ஜோன் டேட்டா பேஸ் எதுவும் ஷேர் ஆகுதா அந்த மாதிரி நம்ம பார்க்குறதுக்காக நம்ம பார்க்கலாம். ஓகேவா, நான் இப்போ கொடுக்குறேன், என்ட்ரு கொடுத்துருக்கேன். ஓகே, 2 காட்டியிருக்கு எனக்கு. டிஜிட் நிஞ்சான்னு. ஓகே, எனக்கு 2 காட்டிச்சிருச்சு. ஓகேவா, பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் யாருக்கும். தென் இப்படி காட்டுறத விட உங்களுக்கு இப்படி காட்டுறதுனா ரொம்ப பெட்டராக இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, இப்படி காட்டினா ஓரளவு ஃபிக்சல் உங்களுக்கு கரெக்டாக இருக்குது. ஓகே, இப்போ நான் திருப்பி அகைன் பண்ணி காட்டுறேன். இப்போ நான் இங்கே போய்ட்டு டிக் கமெண்ட் யூஸ் பண்ணுறேன். டிக்கில் போய்ட்டு திருப்பி அகைன் நான் பண்ணி காட்டுறேன். பண்ணனா உங்களுக்கு புரியும். இது ஒரு இந்த டூல்ஸ் போய்ட்டு நான் என்எஸ்ங்கிறது நேம் சர்வர் மீன் பண்ணுறேன். இப்போ வந்து நான் யார் கொடுக்க போகிறேன்னா இந்த இது கொடுத்துட்டு இந்த தமிழ் பிரிண்ட்ஸ் இவங்களோட டாக்காம் கொடுத்தனால இவங்களை வந்து க்ளவுட்ஃப்ளவர் யூஸ் பண்ணுறாங்க. இதுவே நீங்கள் டெஸ்டிங் கூட நீங்கள் இது யூஸ் பண்ணால் இது வேறு சைடு யூஸ் பண்ணலாம். வேறு சைடுக்கு நம்ம யூஸ் பண்ணலாம். இந்த சைடு யூஸ் பண்ணலாம். ஜோன் ட்ரான்ஸ்ஃபியர் டாட் மீ இது ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஓகே, இது ட்ரை பண்ணதால நம்மளுக்கு 2 நேம் சர்வர் காட்டியிருக்கு. தென் வந்து நம்ம வேறு என்ன பண்ணலான்னா அடிஷ்னலாக டிக் இவங்களோட எம்எக்ஸோட மெயில் எக்ஸ்டென்ஷன் நம்ம இந்த சைட் ட்ரை பண்ணி பார்ப்போம். ஓகேவா, ஓகே, இவங்க ஓரளவு இன்ஃபர்மேஷன் கிடச்சது பார்த்தா ஓகே, கிடைக்கல. தென் நம்மளுக்கு வெறும் இதான் போன பிஃபோர் ரிசல்ட் தான் காட்டுது. தென் இப்போ நம்ம அதில் ட்ரை பண்ணிப்போம். டிக் ஜோன் ட்ரான்ஸ்ஃபியர் மீ டாட் மீ. ஓகே, இது கொடுத்து பார்ப்போம். ஓகே, கொடுத்ததுனால ஓகே, மெயில் எக்ஸ்டென்ஷன் சர்வர் பார்த்திங்கன்னா நிறையா கிடச்சிருக்கு. இதை வச்சு நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். இதை வச்சு எப்படி ட்ரை பண்ணலான்னா இந்த இருக்குல்ல, இந்த டிக்னு கொடுத்துட்டு டொமைன் அந்த அட்டு கொடுத்துட்டு டொமைன் நேம் நம்ம கொடுத்துணும். இங்கே வந்து பார்த்திங்கன்னா டொமைன் நேம் சர்வர் மீன்ஸ் வந்து இப்போ இங்கே இந்த டிக்கு கொடுத்து அட்டு கொடுத்துட்டு நம்ம இங்கே எது போடணும்னா இங்கே இருக்குல்ல இந்த கமாண்ட், அது மீன்ஸ் வந்து இந்த டாக்காம் முடிஞ்சிருக்குல்ல, இது தான் சார் நேம் சர்வர். ஏதாச்சும் ஒரு நேம் சர்வர் போட்டுட்டு அது ஆணுச்சுன்னா உங்களுக்கு இதில் இருக்கிற இன்ஃபர்மேஷன்லாம் காட்டும். ஐபி அட்ரஸ், நேம்ஸ் அண்டு சம் ஹாஸ்ட் மிஷின்ஸ், இந்த மாதிரி டார்கெட்டோட டொமைனில் இருக்கிற டீட்டெயில்ஸ்லாம் காட்டும். ஓகேவா, இப்போ வந்து நம்ம டிக்னு கொடுத்து அந்த நேம் சர்வர் இருக்குல்ல, நேம் சர்வர் போட்டு இங்கே வந்து அந்த மெயின் சர்வர் போடணும். மெயின் சர்வர் மீன்ஸ் அந்த www.com அந்த தமிழ் பிரிண்ட்டு எல்லா இதுதான் கொடுத்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஜோன் ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். ஓகேவா, இந்த கமாண்ட் AXFRன்னு இருக்குல்ல, அதான். ஓகே, ஷார்ட்டுங்கிறது நான் இப்போ குறிக்கல. ஷார்ட்டுங்கிறது ஜஸ்ட் நான் இப்போ காட்டுறேன் எதுக்குன்ட்டு யூஸ் பண்ணுறோன்ட்டு. ஒன்றும் இல்லை, ஜஸ்ட்டு வந்து டிக்னு கொடுத்து நான் என்ன கொடுக்குறேன், ஜஸ்ட்டு வந்து அந்த சைடு கொடுத்து ப்ளஸ் பைசா. ஓகே, டிக்னு கொடுத்து ஜஸ்ட்டு நான் அந்த சைடை கொடுத்துட்டு இங்கே ஷார்ட்னு கொடுத்துருங்க. என்ட்ரு கொடுத்துட்டிங்கன்னா வெறும் அந்த உங்களுக்கு நேம் சர்வர் மட்டும் உங்களுக்கு காட்டும். ஓகேவா, இப்போ பார்த்தீங்கன்னா இந்த டிக்கு கொடுத்து தமிழ் பிரிண்ட் ப்ளஸ் ஷார்ட்னு கொடுத்ததுனால நம்மளுக்கு வெறும் நேம் சர்வர் மட்டும் காட்டுது. எதனால் நம்மளுக்கு நேம் சர்வர் மட்டும் காட்டுனா இங்கே நீங்கள் டீட்டெயிலாக நீங்கள் பார்க்கலாம். ஹெட்டர்ஸ் பார்த்து என்ன நடந்திருக்கு, ஓகே, டீட்டெயில்ஸாக உங்களுக்கு இருக்கும். இல்லை நம்மளுக்கு இதெல்லாம் எதுக்கு தேவையில்ல, நமக்கு மேட்ரு நம்மளுக்கு மெயினாக இன்ஃபர்மேஷன் அந்த நேம் சர்வர் மட்டும் வேணும்னா நீங்கள் ஜஸ்ட் வந்து டிக்கு கொடுத்து இப்போ நான் கொடுத்து ப்ளஸ் ஷார்ட்டுன்னு கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்துடும். அதுக்கு முன்னாடி என்எஸ் கொடுத்துங்க. என்எஸ் கொடுத்தனா உங்களுக்கு நேம் சர்வர் வரும். ஓகேவா, என்எஸ் கொடுத்துருங்க. ஓகே, இதில் நேம் சர்வர் இல்லை, அதனால உங்களுக்கு கரெக்டாக. ஓகே, எகைன் நான் வந்து டிக்குன்னு கொடுத்து ஜோன் ட்ரான்ஸ்ஃபர் என்எஸ்ங்க வந்து நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுறோன்னா நேம் சர்வர். ஓகே, ஜோன் ட்ரான்ஸ்ஃபியர் டாட் மீ. ஓகே, கொடுத்துட்டு ப்ளஸ் ஷார்ட்னு கொடுத்துருங்க. சோச்சாரிட்டி கொடுத்ததுனால நம்மளுக்கு 2 காட்டியிருக்கு. ஓகேவா, தென் வந்து வேறு ஏதாச்சும் ட்ரை பண்ணலாம். ஓகே, நம்ம என்ன ட்ரை பண்ணோம்னா கூகுள் ட்ரை பண்ணோமா. ஓகே, இந்த எம்எக்ஸ் கொடுத்துருக்கோம். ஓகே, இதில் இருக்கிற ஏதாச்சும் ஒன்று எடுத்துப்போம். ஓகே, இப்போ வந்து நான் வந்து அதே அகைன் டிக்னு கொடுத்து மெயில் எக்ஸ்னு கொடுத்துட்டு ஜோன் ட்ரான்ஸ்ஃபியர் டாட் மீ கொடுத்துட்டு ப்ளஸ் ஷார்ட் என்ட்ரு கொடுத்துட்டிங்கன்னா அவங்களோட ஜோன் ட்ரான்ஸ்ஃபர் ஏதாவது மட்டும் காட்டுறோம். ஓகேவா, ஓகே, இப்போ நான் என்ன பண்ணுறேன், யூஆரை காப்பி பண்ணிட்டு ஜஸ்ட்டு இப்போ என்ன பண்ணுறேன், இந்த கமெண்ட் கொடுத்தேன்னா உங்களுக்கு டிக்னு கொடுத்துட்டு டார்கெட்டோட சைடு டிக்னு கொடுத்துட்டு அட்டு இங்கே கொடுத்துருங்க. அட்டு போட்டு
ஜஸ்ட்டு Ctrl+Shift+V கொடுத்தீங்கன்னா அந்த சைடு வந்துடும். இங்கே வந்து டார்கெட் சைடு வந்து நம்ம முன்னாடி யார் கொடுத்தோம், ஜோன் ட்ரான்ஸ்ஃபர். ஓகேவா, ஜோன் transfer.me. தென் இங்கே என்ன கொடுத்துக்கணும், ஒரே நிமிஷம். இங்கே வந்து இந்த கமாண்ட் மெயின் கமாண்ட் கொடுக்கணும். ஓகேவா, AXFR. ஓகே, வேறு என்ன? ஓகே, கொடுத்தாச்சு. இப்போ வந்து நம்ம ஷார்ட் தேவையில்ல. ஓகே, இப்போ வந்து டேரெக்டாக என்ட்ரு கொடுத்துருவோம். இப்போ உங்களுக்கு ஜோன் ட்ரான்ஸ்ஃபர் ஆனிச்சுன்னா உங்களுக்கு டீட்டெயில்ஸ் கொடுக்கும். ஓகே, உங்களுக்கு நம்மளுக்கு ஆகல, கனெக்ஷன் அன்ரீச்சபிள் ஆகிடுச்சு, அதனால உங்களுக்கு கட் ஆகிடுச்சு. இப்போ இதே கமாண்ட் வந்து இந்த தமிழ் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஆனால் அதுக்கு வந்து நேம் சர்வர் வேணும். ஓகேவா, இப்போ நம்ம கூகுள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்த மாதிரி நீங்கள் எது வேணால் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஓகேவா, நெக்ஸ்ட் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோன்னா DNS பார்க்க போகிறோம். DNS சினம்னு சொல்லுவாங்க. இப்போ நான் இங்கே போய்ட்டு வெப் இன்ஃபர்மேஷன் கேதரிங்கில் DNS அனாலிஸில் DNSன்னு சொல்லுவாங்க. ஓகேவா, பக்காவான ஒரு சைடு. நான் உங்களுக்கு வியூ பண்ணி காட்டுறேன். ஓகே, நான் வந்து நான் என்ன பண்ணுறேன், உங்களுக்கு ஃபுல் ஸ்க்ரீனில் வச்சு காட்டுறேன். ஓகே, இப்போ வந்து நான் அங்கேருந்து சைடில் போய்ட்டு இன்ஃபர்மேஷன் கேதரிங் இருக்குல்ல, இன்ஃபர்மேஷன் கேதரிங் பார்த்தீங்கன்னா DNS அனாலிசிஸ்வாங்க. டொமைன் நேம் சர்வர், அது இதுக்கு மட்டும் அனலைஸ் பண்ணுறதுக்கு DNS நம்ம பார்க்க போகிறோம். ஓகேவா, இந்த 3 டூலும் நம்ம பார்க்க போகிறோம். இதுக்கு யூசேஜ் வந்து எக்ஸிக்யூட்டிவ் கமாண்ட் வந்து பார்த்திங்கன்னா DNS நான் கொடுக்க போகிறீங்க. கொடுத்துட்டு சர்வர், இங்கே வந்து DNS சர்வருங்காங்க. உங்களுக்கு வந்து சர்வருங்க மீன்ஸ் வந்து நம்ம கூகுள் சர்வர் வந்து 888848 வரும். ஓகேவா, கொடுத்துட்டு டார்கெட் சைடு கொடுத்தீங்கன்னா உங்கள் ஸ்கேன் ஆரம்பிச்சிடும். இப்போ நான் வந்து பண்ணுறேன் பார்த்துங்க. நம்ம வந்து DNS கால் பண்ணுறோம். ஓகே, DNS சனம் கொடுத்துட்டு இங்கே வந்து எதுக்கு இந்த இது வந்து விங்கிறது வர்போஸுங்கிறது எனக்கு எல்லா ப்ராசஸும் எனக்கு பண்ணு, எந்த எரர் மெசேஜ் தான் எனக்கு எல்லாமே ப்ரீஃபாக எனக்கு பண்ணு அப்படிங்கிறது. நம்ம வந்து சர்வர் என்ன பண்ண போகிறோம். ஓகேவா, DNS சர்வர்னால சர்வர் கொடுத்துட்டு இப்போ என்ன பண்ணுறோன்னா DNS நம்ம கொடுத்து சர்வர் கொடுத்துட்டு சர்வர் வந்து நம்ம என்ன கூகுள் கொடுக்க போகிறோம். கூகுளோட சர்வர்னால் நம்ம யூஸ் பண்ணுறதுனா கூகுள் கொடுக்க போகிறோம். 88884488 கொடுத்துறோம். கொடுத்ததுனால இப்போ வந்து நான் டார்கெட் சைடு வேணும். டார்கெட் சைடு வந்து ஏதாச்சும் ஒரு சைடு கொடுத்துக்கலாம். இப்போ முன்னாடி நம்ம வந்து ட்ரை பண்ணோம்ல, அந்த சைடு கொடுத்துருவோம். எந்த சைடு, வெப். ஓகே, நான் தமிழ் பிரிண்ட்டோட அவங்களோட URL காப்பி பண்ணிக்கிறேன். ஓகேவா, ஓகே, இவங்க URL காப்பி பண்ணிட்டு ஜஸ்ட் வந்து நான் என்ன பண்ணுறேன், பேஸ்ட் பண்ணிவிட்டு /-d. இது எதுக்கு நம்ம கொடுக்குறோன்னா டி வந்து கொடுத்ததுனால நம்மளுக்கு டொமைன் இங்கே மீனிங் பண்ணுறோம். ஓகேவா, டின்னு கொடுத்தானா உங்களுக்கு டொமைன் இங்கே வந்து பாருங்கள். ஓகே, டிலே. ஓகே, டின்னு கொடுக்கணும் கன்ஃபார்மாக. டின்னு கொடுத்தா டொமைன் அர்த்தம். ஓகே, நம்ம என்ட்ரு கொடுப்போம். ஓகே, அவங்களோட இன்ஃபர்மேஷன் ஓரளவு கிடச்சிருக்கு. ஓகேவா, இந்த மாதிரி ஒரு சைடோட இன்ஃபர்மேஷன் நீங்கள் பார்க்கணும். இப்படி பார்க்கலாம். ஜஸ்ட் வந்து நம்ம அதே இடத்துல வந்து நம்ம இன்னொரு ட்ரை பண்ணி பார்ப்போம். இன்னொன்று வந்து என்ன ட்ரை பண்ணலான்னா இங்கே வந்து ஜோன் transfer.me கொடுத்து பார்ப்போம். அவங்களோட சைடு ட்ரை பண்ணி பார்ப்போம். ஜோன் transfer.me. ஓகேவா, நான் இவங்களோட சைடு கொடுத்து பார்ப்போம். இவங்களோட சைடில் என்னென்ன இன்ஃபர்மேஷன்லாம் கிடைக்கும் நம்ம ஜஸ்ட்டு வெயிட் பண்ணி பார்ப்போம். ஓகேவா, ஓகே, ஏதோ நம்மளுக்கு வந்து நம்ம வந்து டிக்கு நம்ம யூஸ் பண்ணோம்ல, அது யூஸ் பண்ணும்போது நேம் சர்வரை மட்டும் எனக்கு காட்டு அப்படின்னு சொன்னோம். எம்எக்ஸ்னா மெயில் சர்வர்னால் எனக்கு மெயில் சர்வர் மட்டும் கட்டணும். ஆனால் இந்த டூல் நம்ம வந்து DNS யூஸ் பண்ணும்போது எனக்கு இவங்களோட இருக்கிற எல்லா இன்ஃபர்மேஷனும் எனக்கு எடுத்து கொடுத்துருச்சு. நான் வந்து ஒன்று ஒன்றா இப்போ நான் வந்து டிக்கு யூஸ் பண்ணால் இப்போ பார்த்தீங்கன்னா டிக்கில் போய்ட்டு நான் எனக்கு டிக்குன்னு கொடுத்து நேம் சர்வர்னா நேம் சர்வர் காட்டு, இல்லை மெயில் சர்வர்னா மெயில் சர்வர் காட்டுன்ட்டு நான் இப்படி ஒன்று ஒன்றா சொல்லிட்டு இருக்கணும். அதுக்கு போல் இந்த இது என்ன பண்ணிடுச்சுன்னா DNS வந்து என்ன பண்ணிடுச்சுன்னா ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா நேம் சர்வரும் எனக்கு எடுத்து கொடுத்துருச்சு, மெயில் சர்வரும் எனக்கு எல்லாமே எடுத்து கொடுத்துச்சு. இப்போ நான் இதிலே நான் எல்லா வியூவும் நான் பண்ணிக்கலாம். ஓகேவா, இப்போ பார்த்திங்கன்னா எனக்கு அடிஷ்னலாகவும் அவங்களோட ஜோன் ட்ரான்ஸ்ஃபர் எதுவும் பண்ண முடியுதா அப்படின்ட்டு அதோட இன்ஃபர்மேஷனை எனக்கு ஓரளவுக்கு கொடுத்துருச்சு. இப்போ ப்ரூஃப் ஹோஸ்ட் பண்ணுற மாதிரி நம்மளுக்கு ஐடியா இல்லை, அதனால எக்ஸிட் கொடுத்துறேன். ஓகே, இது ஒன்று.
ஓகேவா? முன்னாடி கொடுத்த சைடில் வந்து அது க்ளவுடில் ரன் ஆகிறதுனால நம்மளுக்கு வர மாட்டேது. ஓகே, வேறு ஏதாச்சும் நெக்ஸ்ட்டு வந்து நம்ம என்ன டூல் பார்க்க போகிறோன்னா, இன்ஃபர்மேஷன் கேதரிங் டூலில் வந்து டிஎன்எஸ் அனாலிசிஸில் பார்ட் சைன் பார்க்க போகிறோம். ஓகேவா? ரெக்கான். ஓகே, நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பார்க்க போகிறோம், இதை நெக்ஸ்ட்டு லாஸ்ட்டாக பார்த்துக்கலாம். ஓகேவா? இது ரொம்ப லாங்காக போகும். ஓகே, டிஎன்எஸ் நம்ம பார்த்தாச்சு. டிஎன்எஸ் ரெக்கார்டு பொறுத்த வரைக்கும் ஜஸ்ட்டு இதுவும் ரொம்ப ஈஸி தான். ஜஸ்ட்டு டிஎன்எஸ் ரெக்கார்டு கொடுத்துட்டு டி கொடுத்தீங்கன்னா, டி மீன்ஸ் வந்து டொமைன். நம்ம டொமைன்னா ஸ்கேன் பண்ண போகிறோம். டார்கெட் சைடு நீங்கள் கொடுத்துருங்க. ஓகேவா? இப்போ வந்து ஜஸ்ட்டு நான் பண்ணி கட்டுறேன். ரொம்ப சிம்பிள்சிட்டியான இருக்கும். இங்கே வந்து கிளியர் கொடுத்துக்கிறேன். கிளியர் கொடுத்துட்டு கிளியர் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து நான் இப்போ திருப்பி அந்த டூலுக்கு போய்க்கிறேன். இன்ஃபர்மேஷன் கேதரிங்கில் அனலைசிஸ் டிஎன்எஸ் ரெக்கார்டுக்கு. ஓகே, இந்த டூல் நான் எப்படி யூஸ் பண்ண போகிறோம் பார்த்திங்க. டிஎன்எஸ் ரெக்கார்ட். ஓகே, இது கொடுத்துட்டு இங்கே வந்து நான் டொமைன் ஸ்கேன் பண்ண போகிறேன். ஏன்னா டொமைன் நானும் ஸ்கேன் பண்ண போகிறேன். அதனால் இப்போ வந்து என்ன பண்ண போகிறேன்னா, காப்பி பேஸ்ட் பண்ணிக்கிறேன். தமிழ் பிரிண்ட்டு அந்த சைடு நம்ம காப்பி பண்ணிப்போம். அவங்களோட ஓகே, இவங்களோட சைட்லேருந்து நம்மளுக்கு ஏதாச்சும் இன்ஃபர்மேஷன் கிடைக்குதா அகைன் நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம். ஓகே, இப்போ நான் கொடுத்ததுனால எனக்கு வந்து இப்போ முன்னாடி வந்து இது ஏங்கிறது மீன்ஸ் வந்து IPv4 ஏங்குன்னு நான் அவங்க சொல்லியிருப்பேன். ஏங்கிறது நான் சொல்லலை, இதுக்கப்புறம் நான் சொல்லுவேன். இது 4ன்னு அர்த்தம். ஏங்கிறது ஒரு ஏங்கிறது IP அட்ரஸ் 4. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு IP அட்ரஸ் 4 கிடச்சிருக்கும். இந்த மாதிரி ட்ரிபிள் 4 உங்களுக்கு ட்ரிபிள் மீன்ஸ் கிடையாது. உங்களுக்கு வந்து 4 ஏன்னு இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து IPv6ன்னு அர்த்தம். உங்களுக்கு அட்ரஸ் பார்த்தாவே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இது வந்து அப்படி இருந்தாவே IPv4, இப்படி இருந்தால் IPv6ன்னு அர்த்தம். இருந்தால் நான் அடிஷ்னலாக சொல்லிடுறேன். ஏன்னு இருந்தாவே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சிங்கிள் ஏ இருந்தால் IPv4. இந்த மாதிரி 4A இருந்துச்சுன்னா உங்களுக்கு IPv6. ஓகேவா? இப்போ நான் பண்ணதில் எனக்கு ஓவரால் இன்ஃபர்மேஷன் கிடச்சிருக்கு. ஜஸ்ட்டு அவங்க க்ளவுடு யூஸ் பண்ணுறா, க்ளவுட் யூஸ் பண்ணுறது அதெல்லாம் கிடச்சிருக்கு. இப்போ நான் வந்து எகைன் நான் டிஎன்எஸ் ரெக்கான் நான் கொடுக்குறேன். டிஎன்எஸ் ரெக்கான். இப்போ வந்து நம்ம டொமைன் கொடுக்க போகிறோம். டொமைன் கொடுத்துப்போம். கொடுத்தனால ஜோன் ட்ரான்ஸ்ஃபர் ட்ரை பண்ணி பார்ப்போம். transfer.me. ஓகே, நான் என்ட்ரு கொடுத்துட்டேன். இப்போ வந்து இந்தோட இன்ஃபர்மேஷன் ஓகே. போன தடவை வந்து இது க்ளவுட் யூஸ் பண்ணுறாங்க. க்ளவுடோட டீட்டெயில்ஸ் நம்மளுக்கு கிடச்சிருக்கு. IPv4. இப்போ வந்து இவங்களோட நேம் சர்வர் கட்டிடுச்சு. இந்த மாதிரி இன்னும் நிறைய அடிஷ்னலாக சர்வர்லாம் கட்டுது. ஓகே, ரெக்கார்டு வந்து 2 ரெக்கார்டு ஃபவுண்ட் ஆயிடுச்சு. ஓகே, ரைட்டு. இது இது வந்து எனிமரேஷன் பண்ணுறதுக்கு SRV ரெக்கார்ட்ஸ்னு சொல்லுவாங்க. இதை வச்சு நம்ம பண்ணலாம். ஆனால் இப்போ ரொம்ப நம்ம ஜஸ்ட் இன்ஃபர்மேஷன் பார்க்கறதுனால ரொம்ப டீப்பாக போக வேண்டாம். மெயில் எக்ஸ்சேஞ்ச் நம்மளோட இன்ஃபர்மேஷன் ஓரளவு கிடச்சிருச்சு. நம்ம அங்கே பார்த்துருப்போம்ல. ஆனால் இதை விட அது வந்து ப்ரீஃபாக உங்களுக்கு செனம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மெயில் அதாவது NSனால் நேம் சர்வர் மட்டும் உங்களுக்கு தனியாக எடுத்து காட்டிடும். மெயில் எக்ஸ்சேஞ்ச் அது மட்டும்னா உங்களுக்கு அது மட்டும் தனியாக காட்டிடும். உங்களுக்கு வந்து இந்த மாதிரி சில பேருக்கு கச்சாப்தான் எனக்கு புரியாது. ஓகேவா? அது கொஞ்சம் டீட்டெயிலாக இருக்கும். இந்த டூல் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகேவா? நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, நெக்ஸ்ட்டு வந்து இன்ஃபர்மேஷன் கேதரிங் டூலில் வந்து பார்த்திங்கன்னா டிஎன்எஸ் தான் லாஸ்ட் டூல்ஸ் இது பார்க்க போகிறோம். எனக்கு இந்த டூல் நேம் வந்து ப்ரொனன்சியேஷன் எனக்கு வாயில் வரல. ஃப்ரீரேஜ் டூல் நேம் எனக்கு ஓப்பனாக சொல்லப்போனால் எனக்கு ப்ரொனன்சியேஷன் வரல. யாரும் தப்பாக எடுத்துக்காதீங்க. ஓகே, இந்த டூலை பற்றி நம்ம பார்ப்போம். ஜஸ்ட்டு வந்து இந்த ஃப்ரீரேஜ் வந்து டொமைன் பார்த்திங்கன்னா இது ஒன்றும் இல்லை. ஜஸ்ட் வந்து நீங்கள் வந்து டிடிங்கிறது டொமைன். இது டார்கெட் சைடு கொடுத்துட்டு டிஎன்எஸ் சர்வர் கொடுத்துடணும். டிஎன்எஸ் சர்வர் வந்து கூகுள் சர்வர். ஓகேவா? இப்போ வந்து ஜஸ்ட் வந்து நான் என்ன பண்ணிக்கிறேன், இது யூசேஜ் வந்து பார்த்துப்போம். யூசேஜ் இங்கே கொடுத்துருப்பாங்க. எக்ஸிக்யூட்டிவ் கமெண்ட் யூசேஜ் சில பேர் கொடுத்துருப்பாங்க. எக்ஸிக்யூட்டிவ் கொடுத்துருப்பாங்க. இதை ஃபஸ்ட்டு இதை வச்சு நம்ம யூஸ் பண்ண போகிறோம். இந்த டூலை கால் பண்ண போகிறோம். இந்த டூலை கால் பண்ணிட்டேன். இந்த டூலை வந்து கூப்பிட்டுட்டேன். இந்த டூலேருந்து என்ன பண்ணணும்னு நான் சொல்ல போகிறேன்னா, டொமைன் கூப்பிட்றேன். ஓகே, டொமைன் கொடுத்தாச்சு. தென் வந்து டார்கெட் சைடு இங்கே கொடுக்கணும். டார்கெட் சைடு வந்து நம்ம அந்த தமிழ் யாக் ஓகே, காப்பி பண்ணியாச்சு. சாரி. ஓகே, நான் இப்போ போய்ட்டு லைட்டாக இது மட்டும் எரேஸ் பண்ணிட்டு கண்ட்ரோல்
ஓகே, நான் இப்போ காப்பி பண்ணிட்டேன். ஓகே, காப்பி பண்ணதுனால ஓகே, இப்போ நான் காப்பி பண்ணிட்டேன். இந்த காப்பி பண்ணது வந்து நான் ஜஸ்ட்டு இப்படி பேஸ்ட் பண்ணிட்டு, இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா டார்கெட் வேணும்ல. டார்கெட் வந்து மீன்ஸ் வந்து டிஎன்எஸ் சர்வர் கொடுக்கணும். அதனால் டிஎன்எஸ் சர்வர் கொடுத்துரும். டிஎன்எஸ் சர்வர். ஓகே, சர்வர் நேம் நம்ம சர்வர் கொடுக்க போகிறது சர்வர் வந்து பார்த்திங்கன்னா கூகுள். ஓகே, நான் செக் பண்ணிக்கிறேன் ஒரே நிமிஷம். ஓகே, கரெக்டாக இருக்குது. இப்போ கொடுத்துட்டு ஜஸ்ட்டு என்ட்ரு கொடுப்போம், என்னென்ன இன்ஃபர்மேஷன் கிடைக்குதுன்ட்டு. ஓகே, ஐ திங்க் வந்து நான் கமாண்ட் வந்து ஏதாவது தப்பு பண்ணிட்டேன். ஒரு நிமிஷம். ஓகே, அன்னோன் ஆப்ஷன். ஓகே ஓகே, புரிஞ்சிடுச்சு. ஓகே, இப்போ வந்து ஓகே டிஎன்எஸ். ஓகே, இதில் 2 ஐஃபோன் போட்டேண்ணா. ஓகே, ஓகே ஓகே, நம்ம டிஎன்எஸ் கொடுத்துட்டு ஓகே கம்பெனி ஏதாச்சும் ஒரு யூசேஜ் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா. போன தடவை எக்ஸிக்யூட் இருந்துச்சு, இந்த தடவை யூசேஜ் தான். யூசேஜ் எடுத்துப்போம். யூசேஜ் கொடுத்துட்டு ஓகே டிஎன்எஸ் கொடுத்துட்டு ஓகே டிஎன்எஸ் ஜோன் ட்ரான்ஸ்ஃபர் கொடுப்போம். zone transfer .me. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓரளவு இன்ஃபர்மேஷன் கிடச்சிருக்கு. ஜோன் ட்ரான்ஸ்ஃபரோட அட்ரஸ் மிஸ்கான்ஃபிகரேஷன் பண்ணியிருக்காங்க. ஓகே, கான்ஃபிகர் பண்ண அந்த கிடச்சிருக்கு, டீட்டெயில்ஸ் கிடச்சிருக்கு. தென் வந்து நம்ம இந்த தமிழ் பிரிண்ட்டோட சைடை நம்ம விடக்கூடாது, நம்மளுக்கு இன்ஃபர்மேஷன் கன்ஃபார்மாக வேணும். அதனால ஜஸ்ட்டு ட்ரை பண்ணி பார்ப்போம். ஓகே, எகெயின் வந்து இவங்களோட டிஎன்எஸ் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். யூசேஜ் கமாண்ட் நான் வந்து இங்கே கொடுத்துட்டேன். ஃப்ரெஷ் டூவில் கால் பண்ணிட்டு டிஎன்எஸ் கொடுத்துக்கிறேன். டிஎன்எஸ் கொடுத்துட்டு நான் இப்போ என்ட்ரு கொடுக்குறேன். இப்போ இவங்களோட செக்கிங் பண்ணி பார்க்குது. ஓகே, இவங்களோட குட்டுனா இருந்திருக்கு, பட் ஆனால் ரொம்பலாம் இல்லை. பர்ஃபார்மன்ஸ் பண்ண வரைக்கும் இவங்க டெஸ்டிங் வந்து ஒன்றும் ஃபவுண்ட் ஆகலை. ஜஸ்ட்டு இது ஒன்று ஃபவுண்ட் ஆகிருக்கு. ஹேக்கர் ஸ்டார்ட் ஓவர்ச்சி. ஓகே, வேறு இதில் ஆனால் இதில் வந்து பார்த்திங்கன்னா இவங்களுக்கு வல்லரபிலிட்டி இந்த சைடு வந்து டிஎன்எஸ் வந்து ஏன்னா இது டெஸ்டிங் சைடுனால உங்களுக்கு நிறைய டீட்டெயில்ஸ் காட்டுது. பழைய இப்போ இருக்கிற சைட்ஸ்லாம் இந்த மாதிரி குட்டுன்னு காட்டிடுச்சுன்னா அவங்களோட பண்ண முடியாது, இன்ஃபர்மேஷன் பார்க்க முடியாது. ஓகேவா, இப்போ வந்து நம்ம என்எஸ் லுக்கப் வந்து ஜஸ்ட்டு இதுலேயும் பார்க்கலாம். என்எஸ் லுக்கப்புன்ட்டு நம்ம இதுலேயும் ரன் பண்ணலாம், விண்டோஸ்லேயும் ரன் பண்ணலாம். ஓகேவா, நான் வந்து விண்டோஸ் ரன் பண்ணுறேன், ஏன்னா கொஞ்சம் குவாலிட்டி வந்து விஎம்மில் உடையுது. ஓகே, என்எஸ் லுக்கப்புங்கிறது ஜஸ்ட்டு அது ஒரு டூல். ஜஸ்ட்டு சிஎம்டியில் நீங்கள் வந்து சிஎம்டியும் கொடுத்தீங்கன்னா கமாண்ட் ப்ராம்ப்ட் இந்த மாதிரி ஓப்பன் ஆகிடும். இதில் போய்ட்டு நீங்கள் வந்து என்எஸ் லுக்கப்புன்னு கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு ஓப்பன் ஆகிடும். ஓகேவா, இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், இங்கே வந்து நீங்கள் ஏதாச்சும் ஒரு சைடு நேம் கொடுக்கலாம். இப்போ வந்து தமிழ் பிரிண்ட்டு நம்ம கொடுத்தோம்ல, அந்த சைடு கொடுக்கலாம். அவங்க சைடை போய்ட்டு நான் காப்பி பண்ணிக்கிறேன். ஓகே, ஓகே, இவங்களோட சைடை நான் இன்ஃபர்மேஷன் கொடுக்குறேன். இவங்களோட சைடோட இன்ஃபர்மேஷன் கொடுத்தா எனக்கு IPv4 அட்ரஸ், தென் சர்வர் அட்ரஸ், இது வந்து சர்வர் அட்ரஸ். ஓகே, 6 வந்துருக்கு. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா IPv6 and 4. இப்போ வந்து நான் என்ன கொடுக்குறேன், இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட் வந்து இன்னொன்று இருக்குது. ஓகே, நான் இங்கே காட்டுறேன்.
ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஜஸ்ட் வந்து நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ண போகிறோம், செட்டுங்கிறது, அதாவது இந்த செட்டு ஏ டைப்புங்கிறது இது ஒன்லி வந்து ஐபி அட்ரஸ் 4. நான் உங்களுக்கு பிஃபோரே சொல்லியிருப்பேன், ஏங்கிறது IPv4 மட்டும் உங்களுக்கு அட்ரஸ் மட்டும் கட்டும். இந்த செட் டைப்புன்னு கொடுத்துட்டு நீங்கள் 4A கொடுத்தீங்கன்னா ஜஸ்ட்டு ஸோ அந்த IPv6 மட்டும் கட்டும். NSங்கிறது நேம் சர்வர் மட்டும் கட்டும். MXங்கிறது மெயில் சர்வர், அதாவது மெயில் சர்வர் மட்டும் கட்டும். டைப் செட் டைப்பு கொடுத்து TXT கொடுத்தீங்கன்னா இந்த டொமைனில் இருக்கிற டெக்ஸ்ட் ஃபார்மேட்ஸ் மட்டும் கட்டும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் இப்போ கொடுக்குறேன். இப்போ வந்து நம்ம என்ன பண்ணுவோம், செட் டைப் கொடுத்துட்டு ஈக்குவல் டு நான் ஏன்னு கொடுக்குறேன். இப்போ வந்து எனக்கு ஏன்னு கொடுத்தனால எனக்கு IPv4 மட்டும்தான் எனக்கு அட்ரஸ் காட்டும். ஓகேவா, இந்த மாதிரி நீங்கள் என்ட்ரு கொடுத்தீங்கன்னா எனக்கு முன்னாடி நான் கொடுத்ததுனால எனக்கு IPv6 அட்ரஸ் கிடச்சிது. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா IPv6. இப்போ நான் கொடுத்ததுனால எனக்கு IPv4 மட்டும் நான் எனக்கு காட்டு அப்படின்னு நான் சொன்னதுனால எனக்கு IPv4 மட்டும் தான் காட்டும். இப்போ வந்து இங்கே வந்து வேறு ஏதாச்சும் கூட நீங்கள் கொடுக்கலாம். நீங்கள் எது கொடுத்தானோ, ஏன்னா நம்ம ஓன் செட் பண்ணிட்டா அது அதே என்ன காட்டும், IPv4 மட்டும் தான் காட்டும். transfer.me. ஓகே, இவங்களோட சைடு போட்டதுனால எனக்கு IPv4 கட்டுது. இதுவே வந்து எகைன் வந்து நான் திருப்பி செட் பண்ணுறேன். செட் டைப் இஸ் ஈக்குவல் டு ஏஏஏ கொடுக்குறேன். இது எது மீன் பண்ணுதுன்னா IPv6 மீன் பண்ணுது. ஃபார் எக்ஸாம்பிள் நான் இப்போ கொடுக்குறேன். இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு IPv6 அட்ரஸ் கிடச்சிருச்சு. ஓகேவா, IPv6 அட்ரஸ் கிடச்சி. நெக்ஸ்ட் வந்து நான் என்ன கொடுக்குறேன், அதே மாதிரி ஜோன் அவங்களோட அந்த சைட் ட்ரை பண்ணி பார்ப்போம். ஜோன் transfer.me இவங்க சைடு கொடுத்ததுனால எனக்கு IPv6 மட்டும் கிடச்சிருக்கு. இந்த மாதிரி நீங்கள் நிறையா ஏன்னு செட் பார்த்தீங்கன்னா செட் டைப்னு கொடுத்துட்டு இஸ்இக்குவல் டு ஏன்னு கொடுத்தீங்கன்னா இது வந்து IPv4. கேப்ஸில் வந்து கேப்ஸ்லேயும் கொடுக்கலாம், நீங்கள் ஸ்மால்லேயும் கொடுக்கலாம், பிரச்சனை இல்லை. 4A கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு IPv6 காட்டும், அட்ரஸ் காட்டும். ஓகேவா, இப்போ வந்து நான் செட் டைப் எனக்கு வந்து நேம் சர்வரை காட்டு அப்படின்னு நான் சொல்கிறேன். இதுக்கிட்ட செட் டைப் NS கொடுத்தா நேம் சர்வர். நீங்கள் வந்து DNS பார்க்கலாம், DNS அக்கௌண்ட் பார்க்கலாம், நீங்கள் எது வேணால் பார்க்கலாம், இல்லை டிக்கு கூட யூஸ் பண்ணலாம். ஆனால் இதில் வந்து டேரெக்டாக நீங்கள் காட்டலாம். ஜஸ்ட்டு நான் கொடுத்துட்டு நான் உங்களோட கொடுத்தேன்னா எனக்கு ஓகே அட்ரஸ் கிடச்சதுன்னா எனக்கு காட்டும். ப்ரைமரி சர்வர் பார்த்தீங்கன்னா ப்ரைமரி சர்வர் கட்டிடுச்சு. முன்னாடி நம்ம பிஃபோர் வீடியோஸ் காட்டியிருப்போம். ஓகேவா, ப்ரைமரி சர்வருனுக்கும் செகண்டரி சர்வருக்கும் அந்த மாதிரி எனக்கு வந்து இப்போ உங்களோட ப்ரைமரி சர்வர் கட்டிடுச்சு. ரெஸ்பான்ஸ் மெயில் சர்வர், ஓகே, சீரியல், இந்த மாதிரி எனக்கு ஓரளவுக்கு கிடச்சிருக்கு. இருந்தாலும் நம்ம எகெயின் வந்து ஜோன் ட்ரை பண்ணி பார்ப்போம். ஜோன் transfer.me நான் கொடுக்குறேன். ஓகே, இவங்களோட பார்த்தீங்கன்னா நேம் சர்வர் வந்து உங்களுக்கு ரெண்டுமே காட்டியிருக்கு. ஓகே, 1 2 3 நான் ஆத்தரைஸ் ஆன்சர். ஓகே, ஏதோ ஒரு இன்ஃபர்மேஷன் கிடச்சிருக்கு. இப்போ வந்து செட் டைப் மெயில் சர்வர் காட்டு எனக்கு நான் சொல்கிறேன். செட் டைப் இஸ் ஈக்குவல் டு MXன்னு கொடுக்குறேன். இது வந்து மெயில் சர்வர். இப்போ வந்து நான் அதே சைடு கொடுக்குறேன். கொடுத்ததுனால எனக்கு ஓகே மெயில் சர்வர் எதுவும் காட்டல. ஓகே, நான் எகைன் வந்து திருப்பி ஜோன் கொடுத்து பார்ப்போம். நீங்கள் ப்ரோ நான் ஏன் ப்ரோ இந்த சைடு மட்டும் நான் ட்ரை பண்ணுமா அப்படி கேட்டால், இல்லை நீங்கள் எந்த சைடு வேணால் ட்ரை பண்ணலாம். ஜஸ்ட்டு நான் சும்மா இப்போதைக்கு கொடுத்து பார்க்குறேன். ஓகே, எனக்கு ப்ரிஃபரன்ஸ் வந்து எக்ஸ்சேஞ்ச் பேக்கேஜ் வந்து ஒரு சைடு கிடச்சிருக்கு, மெயில் சர்வர். ஓகே, வேறு என்ன கிடைக்குது நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம். செட் டைப் டெக்ஸ்ட்டு இப்போ பார்ப்போம். செட் டைப் இஸ் ஈக்குவல் டு TXTன்னு கொடுத்தீங்கன்னா டெக்ஸ்ட்டு அதில் இருக்கிற மட்டும் கொடுக்கும். ஓகேவா, இப்போ வந்து நான் அந்த தமிழ் பிரிண்ட் கொடுக்குறேன். அந்த சைடில் பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட்டு இல்லை எதுவும் கிடைக்கல. ஓகே, ஜோன் transfer.me நான் கொடுக்குறேன். இந்த சைடில் எதை காட்டுது பார்த்தீங்கன்னா ஒரு டெக்ஸ்ட் கிடச்சிருக்கு. ஓகேவா, இப்போ இவங்க வந்து கூகுள் சைடு வந்து வெரிஃபிகேஷன் டெக்ஸ்ட் சம்திங் நினைக்கிறேன். இது ட்ரை பண்ணி பார்ப்போம் என்ன டெக்ஸ்ட்டுன்னு. நம்ம போய் ஜஸ்ட்டு ஜோன் ட்ரான்ஸ்ஃபரோட அவங்களோட சைடு கிடச்சிருக்கு. ஓகே, நான் காப்பி பண்ணல நினைக்கிறேன். ஐ திங்க் ஓகே, பேஸ்ட் பண்ணி பார்ப்போம். ஓகே, இது வந்து பார்த்தீங்கன்னா வெரிஃபிகேஷனுக்காக ஒன்று வச்சுருக்காங்க. ஓகே, இது வந்து நம்ம கூகுள் கூட ட்ரை பண்ணலாம். google.com இந்த மாதிரி நீங்கள் எந்த சைடு வேணால் ட்ரை பண்ணலாம், எந்த டொமைன் வேணால் ட்ரை பண்ணி பார்க்கலாம். டெக்ஸ்ட்டு இப்போ நான் கொடுத்த செட் டைப் டெக்ஸ்ட்டு நான் கொடுத்தனால எனக்கு கொஞ்சம் லோட் ஆகும், அதிகமாக இருக்கும், ஏன்னா கூகுளில். ஓகே, நீங்கள் வந்து எக்ஸிட் ஆகுனா Ctrl+X கொடுத்தீங்கன்னா எக்ஸிட் ஆகிடும். ஓகேவா, ஸோ இன்றைக்கி வந்து நம்ம பார்த்திங்கன்னா நம்ம வந்து 2 பார்த்துருப்போம். ஆக்டிவையும் பார்த்துருவோம், பாசிவையும் பார்த்துருவோம். ஓகேவா, இன்னும் நம்ம நிறைய இன்ஃபர்மேஷன் கேதரிங்கில் பார்ப்போம். குட் பை, நான் உங்கள் மணி. பார்க்கலாம்.